அதிகாரம் செங்கோன்மை. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதும் கோடாதெனின். ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேல் அல்ல, குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான். செங்கோல் பற்றிய குரல்கள் நூற்றுக்கணக்கில் வந்திருக்கின்றன. ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய குரல்களை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வெளியிட்டிருக்கார். இது போன்ற ஒரு நல்ல ஆட்சி வருமா, நல்ல ஆட்சி இருக்குமா? நாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காமராஜ் ஆட்சியை குறிப்பிட்டுக் கொண்டிருப்பது? அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சிகள் ஏன் அதுக்கு இணையாக அதை விட மேலாக இல்லை என்பதுதான் ஒவ்வொரு முறையும் மக்களுடைய இயக்கமா இருக்கிறது. அப்படி மக்கள் இயங்கக்கூடியவர்களிடம் அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது? தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி தொடரப்போகிறதா, வேறொரு ஆட்சி மலரப்போகிறதா என்பதை பற்றி தான் இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். 234 தொகுதிகள் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக நேற்று வரை நாம் 224 தொகுதிகளை முழுமையாக பார்த்திருக்கிறோம். இந்த தொகுதி மக்களுடைய கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை இருக்கக்கூடிய 234 தொகுதிகளும் அந்த தொகுதியுடைய மக்களுடைய மனநிலை, அந்த தொகுதியுடைய ஜியோகிராபி, அந்த தொகுதியுடைய அந்த பகுதி மக்களுடைய டெமோகிராபி என்று முழுக்க எப்படி அங்கு மக்கள் தொகை இருக்கிறது, மக்களுடைய பார்வை என்னமா இருக்கிறது, அவர்களுடைய தேவை என்ன மாதிரி இருக்கிறது, அவருடைய வேலை வாய்ப்பு, படித்தவருடைய நிலைமை என்ன, படிக்காதவருடைய நிலைமை என்ன, ஆண்களுடைய விருப்பம் என்ன, பெண்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று மாறி மாறி முழுமையான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வை தொடர்ந்து உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்கள் இதுபோன்ற கருத்து கணிப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றன. ஒரு நண்பர் கூட ஒரு முகநூல்ல நம்மளை விமர்சித்து குறிப்பிட்டார், அன்போடு விமர்சித்து குறிப்பிட்டிருந்தார். உங்களுக்கு பிறகு கருத்து கணிப்பை ஆரம்பித்தவர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு பிறகு சேனலை ஆரம்பித்தவர்கள் கூட கருத்து கணிப்பை முடித்து விட்டார்கள், நீங்கள் இன்னும் முடிக்காமல் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு நீண்ட நெடிய பயணம் போல இந்த கருத்து கணிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் மிக எளிமையான முடிவுதான். ஒவ்வொரு கருத்து கணிப்பு, நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம 234 தொகுதியில் கொடுத்திருக்கிறோம், கொடுக்க போறோம். இதோட நம்ம முடிக்க இருக்கிறோம். அந்த 234 தொகுதியில் முழுமையான முடிக்க இருக்கிறோம். நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் தவறாகவும் இருக்கலாம், சரியாகவே இருக்கும் என்று 100% நாங்கள் நம்புகிறோம். அதை மீறியும் தவறாக இருக்கலாம். ஆனால் நாம் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக அறிவியல் பூர்வமாக மட்டுமில்லாமல் நம்முடைய மனசாட்சிக்கு எந்த சலனமும் இல்லாமல், எந்த பக்கமும் ஈர்க்கப்படாமல், எந்த பக்கமும் நமது எதிர்பார்ப்பு இல்லாமல், நமக்கான தனிப்பட்ட ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் முழுக்க அறிவியல் பூர்வமாக இது எப்படி நடந்திருக்கும், ஏன் நடந்திருக்கும், இதற்கான காரணம் என்ன, இதற்கான பின்னணி என்ன, இது எந்த அளவுக்கு போகக்கூடிய நம்முடைய எரர் மார்ஜின் என்று நாமே ஒப்புக்கொண்டு நாம் இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு தூரம் முன்பின் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று 3 விழுக்காடு முன்னே பின்னே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நாம் 41 என்று குறிப்பிடாமல் முன்னாடி ஒரு 3 பின்னாடி ஒரு 3 குறிப்பிட்டு நாம் 41 46 வரை என்று குறிப்பிடுவோம். இந்த மாதிரி முழுக்க நாம் எப்படி மக்களுக்கு சரியான தகவலை மட்டுமே சென்று சேர்க்க வேண்டும், வேறு எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது, எந்த விதத்திலும் வாக்காளர்களை நம்முடைய கருத்து கணிப்புகள் திசை திருப்பக்கூடாது, அதை வேறு மாதிரி அவர்களை மாற்றக்கூடாது என்பதற்காக மிக கவனமாக, மிக ஆழமாக, மிக நிதானமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நிச்சயமாக ஒரு விஷயம் சொல்ல முடியும் நண்பர்கள், இதற்கு முன்னால் நிறைய தேர்தல்கள், சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் இருந்தன. அது எல்லாத்துக்குமே அந்த தேர்தலுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து இயல்பாகவே அமைந்து இந்த தேர்தல் இந்த மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது, நரேந்திர மோடி வருவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது, பல தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ அதுல ஒவ்வொரு முறையும் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருந்தது. அதனால ஒரு அரசியல், ஒரு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி இல்லாட்டால் கூட, கருத்து கணிப்பு இல்லாவிட்டால் கூட ஒரு யூகத்திலேயே மிக சரியாக சொல்ல முடியுது. இந்த தேர்தல் நிச்சயமாக கருத்து கணிப்பை நடத்தியவர்கள் என்ற முறையில் நான் ஒப்புக்கொள்கிறேன், கணிப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருந்தது என்றால் மாற்று கருத்தில்லை. அதற்கான காரணம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கிட்டத்தட்ட 70களுக்கு பிறகு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நேரடியான 170 தொகுதியில், நேரடி 234 தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 80%, 80 விழுக்காடு தொகுதியில் 170 தொகுதியில் நேரடியான போட்டியை இவர்கள் சந்திக்கிறார்கள். அதிமுக, திமுக தான் முதல் 2 இடங்களை பிடிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய சவால். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இதுபோல் இருந்தது. அப்ப நேரடியாக யாருக்கு எந்த செல்வாக்கு இருக்கிறது, யாருக்கு எந்த செல்வாக்கு குறைந்திருக்கிறது, யாருக்கு எந்த செல்வாக்கு ஏறி என்பது கணிப்பது மிக கடினமான விஷயமா இருந்தது. அதே போல முன்னாடி இந்த 2 கட்சிகள் மாற்றங்களே இல்லாமல் இப்போது மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக கூட்டணி ஒரு வலுவான மாற்றத்தை முன்வைக்கிறது. அதே போல பாமக அந்த கட்சியுடைய முதல் உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் முழுமையான தமிழகம் முழுக்க பிரச்சாரம், தமிழகம் முழுக்க வேட்பாளர் என்று ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்தியது. பாஜக கூட ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக இந்திய ஜனநாயக கட்சியோட கூட்டணி அமைத்து, அதே போல திரு தேவநாதன் அவரோட கூட்டணி அமைத்து ஒரு கடுமையான போட்டி அவர்களும் கூட தங்களாலான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் இயக்கம் முதல் முறையாக இந்த களம் கண்டிருக்கூடிய இந்த அரசியல் கட்சி சீமானுடைய தலைமையில் 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துகிறது. இவர்கள் யாருடைய ஓட்டை பிளக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வி. எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய அடிப்படையான கேள்வி, இந்த மக்கள் நல கூட்டணியோ, பாஜகவோ, பாமகவோ, நாம் தமிழர் இயக்கமோ
யாருக்கு சேதாரத்தை சிதைவை ஏற்படுத்துகிறார்கள், இவர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் யாருக்கான இழப்பு என்பதுதான் கேள்விக்குறி. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி இந்த கருத்து கணிப்பை நமக்காக நடத்திய அருண் கிருஷ்ணமூர்த்தி இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஒவ்வொரு தொகுதியிலுமே சிலர் வாக்குகளை பிளக்கிறார்கள் என்பது ஒரு பார்வையா இருக்கிறது. சில இடங்களில் அதிமுக வாக்குகளை மக்கள் நல கூட்டணி மற்றவர்கள் பிளக்கிறார்கள், சில இடங்களில் திமுக வாக்குகளை இந்த கூட்டணி கட்சிகள் பிளக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் மாறி மாறி இது பிளக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம பார்க்கிறோம். இதற்கு ஒட்டுமொத்தமாக உத்தரவாதமாக இவர்களுக்கான இழப்பாக தான் இருக்குது என்று சொல்வதற்கு இந்த 234க்கான டேலி எப்போ சொல்லப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த இன்றை நாம் பார்க்கிற ஒரு 10 தொகுதியில் பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி 224 தொகுதியில் நேற்று வரை பார்த்திருந்தோம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்பை எப்படி நம்ம நடத்தி மற்றவர்கள் நம்ம ஒருவேளை இந்த முடிவு தவறாக இருந்தால் கூட நாம் எப்படி இந்த துணிச்சலோடு நம்ம இந்த கருத்து நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த முடிவுகளை வெளியிடுறோம் சொன்னா 2014 நாம் தேதியை குறிப்பிட்டு சொல்ல முடியும். 2014 பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது நாம் 12/5/2014 மிகச்சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால நாம் அதிமுக 29 இடங்களை பாராளுமன்ற தேர்தலில் பெறும் என்றும், பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி 6 இடங்களில் வெல்லும் என்றும், திமுக 5 இடங்களில் வெல்லும் என்று சொல்லியிருந்தோம். உண்மைக்கு மிக நெருக்கமாக இருந்த கருத்து முடிவு என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதிமுக 37 இடங்களை பெற்றது, மக்கள் நல கூட்டணி மன்னிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 2 இடங்களை பெற்றது, திமுக 1 இடங்களையும் பெறவில்லை. 37 பிளஸ் 3 பிரிந்தது இந்த இடத்துல. இது முழுமையாக நெருக்கமாக கணித்தது நம்முடைய தந்தி தொலைக்காட்சி என்பதை மறந்துவிட முடியாது. அதே எண்ணத்துல தான் நாம இந்த முறை நாம கருத்து நடத்துறோம். அதே அறிவியல் கூட அதே பேட்டர்ன் தான் வச்சிரோம். நேற்று நாம் ஒரு 17 தொகுதியில் பார்த்தோம். நேற்று நாம் பார்த்த 17 தொகுதிகள் இன்று நாம் பார்க்கக்கூடிய 10 தொகுதியில் நாம் பார்க்கிறோம். நேற்று நாம் பார்த்த 17 தொகுதிகள் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய 17 தொகுதியில் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொகுதிகள் மிக முக்கியமானவை. அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல நேற்று நாம் பார்த்த 17 தொகுதிகளில் யார் எவ்வளவு தொகுதிகளை பிரித்துக் கொண்டார் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். நேற்று அதிமுக எழும்பூர், ராயபுரம், பெரம்பூர் ஆகிய 3 தொகுதிகளையும், திமுக அண்ணா நகர், சைதாப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, வெள்ளிவாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் ஆகிய 6 தொகுதிகளையும், ரிஷிவந்தியம், மயிலாப்பூர், தீநகர், துறைமுகம், ஆயிரம் விளக்கு, திருவிக்கா நகர், ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம் ஆகிய 9 தொகுதிகளில் இழுபறி நிலை விருப்பம் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக நேற்று நான் பார்த்தபோது 17 தொகுதிகளில் அதிமுக 3 இடங்கள், திமுக 6 இடங்கள், இழுபறி நிலையில் 9 இடங்கள் இருந்ததை பார்த்தோம். நம்ம சென்னையில் ஒரு பெரும்பகுதி முழுக்க சென்னையில் கூடிய 16 சட்டமன்ற தொகுதியிலும், பக்கத்தில் கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு 2 தொகுதியிலும், ரிஷிவந்தியம் விடுபட்டு போயிருந்த ரிஷிவந்தியம் தொகுதியிலிருந்து ஒன்று, மொத்தம் 17 தொகுதியில் பார்த்தோம். ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய பார்க்கிறோம். ஒரு வித்தியாசமான சென்னையில் வெள்ளம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் மிக மிக முக்கியமான தொகுதிகள். அந்த தொகுதியில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் ஆர்கே நகர், தமிழக முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா போட்டியிடக்கூடிய ஆர்கே நகர். திருவாரூர், 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி போட்டியிடக்கூடிய திருவாரூர் தொகுதி. திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதி 2வது முறையாக அவரும் அங்கே போட்டியிடுறார். உளுந்தூர்பேட்டை, தற்போது ரிஷிவந்தியிலிருந்து தொகுதி மாறி இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டையில் திரு தேமுதிகவுடைய தலைவர் திரு விஜயகாந்த் போட்டியிடக்கூடிய உளுந்தூர்பேட்டை தொகுதி. பெண்ணாகரம் சட்டமன்ற தேர்தலை முதல் முறையாக எதிர்கொள்ளக்கூடிய தன்னுடைய தலைமையில் எதிர்கொள்ளக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் பாமக முதல் வேட்பாளர் போட்டியிட பெண்ணாரம் தொகுதி. காட்டுமன்னார் கோயில், ஏற்கனவே அந்த பகுதியில் மிகவும் பரிச்சயமான திரு திருமாவளவன் அவர்கள் அங்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனத்தில் திரு திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடார். அதே போல ஒட்டப்படாத தனியில 2வது முறையாக புதிய தமிழகம் கட்சியை தேர்ந்த தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கு போட்டியிடார். அதே போல விருகம்பாக்கத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடார். கடலூர்ல நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போட்டியிடார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு சரத்குமார் அங்கு தென்காசி தொகுதியில் மாறியிருக்கார். இந்த 10 வேட்பாளர்கள் மிக முக்கியமான. இதற்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் தொகுதிகளுடைய பார்த்தோம். இந்த முறை நம்ம வேட்பாளர் அடிப்படையில் இந்த தொகுதியில் வருது. இந்த 10 வேட்பாளர்கள் மிக முக்கியமான இடத்தப்பட்டனால அவர்களால் நம்ம இந்த தொகுதியில் மிக முக்கியமான இடத்தை பார்க்கக்கூடிய முக்கியமான இடத்தை பார்க்கிறோம். நம்ம இந்த ஒவ்வொரு தலைவருடைய முக்கியத்துவம் பார்க்கும்போது கருணாநிதி இதுவரை தேர்தலில் தோற்றதே இல்லை. திராவிட முன்னேற்ற தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரு முறையோட தேர்தலில் தோற்றதே இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறார். அதே போல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரே ஒரு முறை தான் தோற்றிருக்கிறார். அந்த தோல்வியோட மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. பர்கூர்ல 1996 ஆண்டு தோல்வியை சந்தித்திருந்தார். அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. அதன் பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள், திருமாவளவன், கிருஷ்ணசாமி, சரத்குமார், தமிழிசை அவர்கள் தேர்தலில் வெற்றியும் தோல்வி மாறி மாறி கண்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்கள் 3வது முறையாக சட்டத்தில் எதிர்கொள்ள 2006, 2011, தற்போது 2016 இதை 2 முறையும் தோல்வியை முகமே பார்க்காது. இப்ப 3வது முறையாக இப்ப போடுறார். 3 முறை வேறு ஒரு தொகுதியில் போடுறார். திரு அன்புமணி அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது முதல் முறையாக சட்டமன்றத்தில் எதிர்கொள்ளார் பெண்ணாகரத்தில். திரு சீமான் அவர்கள் கன்னி தேர்தலில் எதிர்கொள்கிறார். முதல் முறையாக கட்சி துவக்கி இந்த முறை இந்த மாதிரி இப்போது 10 முக்கியமான தலைவர்கள் எந்தெந்த இடத்துல இந்த 10 தலைவர்கள் யார் யார் வெற்றி வாய்ப்பை யார் யார் வெற்றியை முத்தமிடுகிறார்கள், வெற்றி வாய்ப்பை யார் யார் பெறுகிறார்கள், யார் கடுமையான போட்டி ஏற்படுத்துகிறார்கள், யார் பின்தங்குகிறார்கள் என்பதை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல நாம் பார்க்கக்கூடிய தொகுதி கடலூர் சட்டமன்ற தொகுதி.
கடலூர் சட்டமன்றத்தில் தொகுதியில் போட்டியிடக்கூடியவர் நாம் தமிழர் இயக்கத்தை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய திரு சீமான் அவர்கள். நான் அருண் கிருஷ்ணமூர்த்திட்ட இந்த கடலூர் தொகுதியோட என்ன நிலவரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். நம்ம 234 தொகுதிகளுக்கும் போயிருக்கோம். இது போன்ற கட்சி தலைவர்கள் நேரடி, அதாவது விஐபி தொகுதின்னு சொல்லிட்டே நம்ம சொல்லலாம். திரு ஜெயக்குமார் மாடியார்கள், திரு ஐ பெரியசாமி, நத்தமுசுலாம் போன்றவர்களா இருக்கும்போது அது வந்து ஒரு ஸ்டார் தொகுதியா இருக்குது. ஒரு முக்கியமான முன்னாள் இல்லாட்டி இந்நாள் அமைச்சருங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனா இன்னைக்கு நாம் பார்க்க போற 10ங்கிறது ஒரு கூடுதலான கவனம் பெறக்கூடிய அகில இந்திய அளவில் இவங்க என்ன பண்ண போறாங்க, ஒட்டுமொத்த தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர்களா ஒரு நிச்சயமா ஒரு மாற்றத்தை, ஒரு அரசியல், ஒரு ஆழமான அழுத்தத்தை பதிவு பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம 10 பேர் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தொகுதிகளில் வழக்கமான அதிமுக, திமுக, பாமக, பாஜக, முதிக மக்கள் கூட்டணி போட்டிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 6 பேர் இருக்கிறாங்க, 8 பேர் இருக்கிறாங்க, 10 கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லாட்டி அந்த விஐபி கேண்டிடேட்டை முன்னிறுத்தி அதை மையப்படுத்தி ஏதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாட்டி பாசிட்டிவான ஓட்டு, நெகட்டிவ் ஓட்டு அதை மையப்படுத்தி ஏதாவது இருக்குதா? விஐபிகளை முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஓட்ஸ் கொஞ்சம் இருக்கதான் செய்யும், அது இல்லாம இருக்காது. ஆனா முக்கியமா நம்ம முக்கிய தலைவர்கள், முதல்வர் வேட்பாளர்கள் அப்படின்னு வரும்போது அந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள், வாக்காளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனநிலை என்னன்னா, ஒருவேளை இவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா நம்ம தான் வந்து சீஃப் மினிஸ்டருடைய கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய மக்கள் இடையே இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த தலைவர்கள் வந்து பரிச்சயம் வந்து மற்ற தலைவர்களை விட அதிகம் இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய பிரைவேட் லைஃப் கூட ரொம்ப உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு அளவுல தான் இருக்கு. சோ மக்களுக்கு வந்து இவர்களை பத்தி ஊடகங்கள் மூலமா தெரியாத விஷயமே இல்லாத அளவுக்கு இவங்களை பத்தி நிறைய விஷயம் தெரியுது. அப்படி இருக்கும்போது இவர்கள் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் அதற்கு ஏற்றாற்போல் அதிகமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த தலைவர்கள் செயல்படல அப்படின்னாலும் கூட அவங்க வந்து வரும் காலத்துல அவங்களுக்கு ஏதோ செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இந்த தொகுதிகளில் நிறைய இருக்கு. சோ அறிமுகம் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். பட் வந்து ஒரு கேண்டிடேட்டா அலசி பார்க்கும்போது இந்த வேட்பாளர் வேணுமா வேண்டாமாங்கும் போது அவர்கள் ஒரே மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்க. அந்த மற்ற வேட்பாளர் வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி தான் ஜெயலலிதா வேணுமா, கருணாநிதி வேணுமா, அன்புமணி வேணுமாங்கிற முடிவு வராங்க. பட் அந்த பரிச்சயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுக்கு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கட்சி வாக்குகள் வந்து அது எந்த விஐபி வேட்பாளர் நின்னாலும் அந்தந்த கட்சிக்கு தான் போகுது. அதுல மாற்றம் பெருசா எதுவும் இல்ல. ஒரு நடுநிலை வாக்காளர்கள், ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், நான் இந்த முறை யாருக்குனாலும் போடுவேன், திமுகவுக்கும் போடுவேன், அதிமுக ரெண்டுக்கும் போறதுக்கு ஒரு பெரிய காரணம் இல்ல, இந்த பக்கம் திடீர்னு நினைச்சு அப்படி கூட தெரிஞ்சு அப்படி இந்த மாதிரியான வாக்காளர்கள் வந்து தன்னுடைய தொழில போட்டக்கூடிய விஐபி பக்கம் சாயக்கூடிய வாய்ப்பு இல்லையா? சாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த விஐபி மேல அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பை பொறுத்து, அந்த விஐபியோட அவங்களுடைய பர்சனல் ட்ரேட்ஸ், அவங்களுடைய பர்சனல் பிலீஃப், அது அவரவர் வாழ்க்கையோட ஒத்து போகுது அப்படின்னா அந்த பக்கம் சாயறாங்க. எவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த விஐபிக்கு வாக்களிக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் குறைவான சொல்லிக்கலாம். மட்டும் அவங்க வரக்கூடாதுங்கிற எண்ணமும் கூட வாக்காளர் அது வந்து தொகுதி அந்த வேட்பாளரை பொறுத்து நம்ம பார்க்கிறோம். கடலூர் தொகுதியில திரு சீமானுடைய முன்னாடி சீமானுடைய ஒரு குறுகிய வரலாறு நம்ம பார்த்தோம். கடலூர் தொகுதியில இதற்கு முன்னாடி கடந்த கால வரலாறு நான் பார்க்கலாம். கடலூர் தொகுதியில இதற்கு முன்னாடி தேர்தல்கள் எந்த கட்சி எந்த அளவுக்கு பெற்று பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறையும், அதிமுக காங்கிரசும் தலா 2 முறை வென்ற தொகுதியாக கடலூர் தொகுதி இருந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கோட்டை போல கடலூர் தொகுதி திகழ்ந்திருக்கிறது. இந்த கடலூர் தொகுதியில தற்போதைய வேட்பாளர்கள் யார் யார்? நாம் தமிழர் திரு சீமானுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய வேட்பாளர் யார் என பார்க்கும்போது, நாம் தமிழர் சார்பாக திரு சீமான் போட்டியிடுகிறார், அதிமுக சார்பாக திரு MC சம்பத் போட்டியிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணவணி செயலாளர் திரு இள புகழேந்தி போட்டியிடுகிறார், தமாக சார்பாக திரு A சந்திரசேகர், பாஜக சார்பாக செல்வம், பாமக தாமரைக்கண்ணன் ஆகிய 6 பேர் களத்தில் நிற்கிற பார்க்கிறோம். இந்த 6 பேர் கடுமையான போட்டியிடுகிறார்கள். இந்த இடத்துல தற்போது யாருக்கு நீங்கள் வாக்களிப்பு கேட்டபோது கடலூர் தொகுதி மக்கள் நோட்டாவுக்கு 1 விழுக்காடு வாக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக கடலூர் தொகுதி மக்கள்கிட்ட யார் அதிகம் ஆதரவு? பிற கட்சிகள் ஒரே 1 விழுக்காடு ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். கடலூர் தொகுதியில திரு சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி, சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி 10 முதல் 16 விழுக்காடு வாக்கு கடலூர் பெருந்து சொல்லியிருக்காங்க. தமாக 11 முதல் 17 விழுக்காடு வாக்கை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் 27 முதல் 33 விழுக்காடு வாக்குகளை பெறுகிறது. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு சம்பத் அவர்கள் 31 முதல் 37 விழுக்காடு பெறக்கூடியதை பார்க்கிறோம். சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி 4 முதல் 10 விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதிமுக அதிகபட்சமாக 31 முதல் 37 விழுக்காடு வாக்குகளும், அதிலிருந்து ஒரு 4 விழுக்காடு குறைவாக திராவிட முன்னேற்ற கழகம் 27 முதல் 33 விழுக்காடு வாக்குகளும், தமாக 11 முதல் 17, பாமக 10 முதல் 16 பெறக்கூடியதை பார்க்கிறோம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, ஒரு சர்ப்ரைஸா 4-5 விஷயங்கள் பகிர்ந்து. சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் திரு MC சம்பத் அவர் வந்து அங்க திரும்ப போட்டியிடுறார்.
இருந்தார். அவருக்கு தொகுதியில் சில இடங்களில் எதிர்ப்புலாம் இருந்துச்சு சொன்னாங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அவருக்கும் கட்சிக்கும் சேர்ந்து இரண்டுமே இருக்கலாம். அது எந்த மாதிரி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை போல இந்த தொகுதி இருக்கிறதா பார்த்தோம். 7 முறை நம்ம இடத்துல வென்றதா பாக்குறோம். 11 முறையில் 7 முறை இந்த இடத்துல வந்திருக்காங்க. பிளஸ் புகழேந்தி அவர்கள் மாணவரணி செயலாளர் இருக்கிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார், அவருக்கான ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு. பிளஸ் கடலூர்ல பாமக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரசன்ஸ் கொடுத்திருக்கக்கூடியது. பண்ருட்டி வேல்முருகன் மாதிரியான நண்பர்கள் அங்கிருந்து பிரிந்திருந்ததுனால ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கா. அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. திரு சீமான் ஒரு நம்பர் 1, 2, 3 அந்த அளவுக்கு கூட ஒரு நெருக்கம் கொடுக்காம ஒரு பின்னடைவு சந்திக்கிறதுக்கான காரணம் முதல்ல திரு சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இது முதல் தேர்தல், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். திரு சீமான் அவர்களை பற்றி தொகுதிக்குட்பட்ட பல இடங்கள்ல எல்லாருக்கும் தெரியுது, அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த கட்சி வாக்குகள்னு பிரியும் போது இந்த கட்சிக்கு இங்க பெரிய அளவுக்கு இன்னும் வேர் ஊனல அப்படிங்கிற ஒரு காரணம் அவர்களுக்கு சற்றே பின்னடைவு தான், அதுல மாற்று கருத்து இருக்காது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரு சீமான் அவர்கள் இந்த மாநிலம் முழுக்க இருக்காரு. கடலூர் தொகுதியில மட்டும் அவர் இல்ல, அவர் இந்த தொகுதியில அவர் போட்டியிட்டாலுமே இப்பதான் அவர் அங்க முழுசா இறங்கி கேம்பெயின் எல்லாம் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது அவருடைய கவனம் மாநிலம் முழுக்க இருக்கும்போது இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல இன்னும் ரீச் அதிகமாகல அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அடுத்தது இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரு முக்கிய வாக்கு பிரிக்கிறது தானே தவிர அதிமுகவுக்கான வாக்கு வங்கியை மட்டும் அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. இங்க அதிமுக ஒரு 49%, 53% பார்த்தா பாமக 10 முதல் 16 விழுக்காடு பெறுது. அவங்களோட ஒரு விழுக்காடு கூடுதலாக தமாக மக்கள் கூட்டணி சார்பா 11 முதல் 17 விழுக்காடு பெறுது. இந்த மாதிரி ஒரு பிளவு திமுக 33 விழுக்காடு வரைக்கும் நம்ம பிளக்கூடிய பாக்குறோம். எதிர்ப்பு ஓட்டுகள் கடுமையா முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற தொகுதிகளில் நம்ம பார்த்தோம்னா பெரிய வாக்கு வங்கின்னு எதுவும் இருக்கல, அதர்ஸ்ல அவங்க அடங்கிடுறாங்க. ஆனா இங்க அவங்களும் ஒரு ஃபேக்டரா கிட்டத்தட்ட ஒரு டபுள் டிஜிட் ஓட்டை பிரிக்கும் போது ஒரு 37% வாக்குகள் எதிர்ப்பு இருக்கக்கூடிய 63% வாக்குகள் பிரியும் போது ஒரு 37% கன்சாலிடேட்டட் ஓட்டா இருந்தா அது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறது தான் இங்க பாக்குறோம். இது அதிமுகவுக்கு வெற்றி வாக்கு அப்படிங்கறத விட எதிர்வாக்குகள் பிளவுபடுவதனால் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா இந்த தொகுதியில பாக்குறோம். கடலூர்ல வெள்ளம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இருக்கு. கடலூர் தமிழ்நாட்டில் சென்னை, தென் சென்னை தாண்டி ஒரு கடுமையா பாதிக்கப்பட்டு பெரிய அளவில் கவனிக்கப்படாத ஒரு இடமா கூட சொல்லப்பட்டது. அங்க வெள்ளத்துடைய தாக்கம் இருக்கு. அதை தாண்டி அதிமுக வெல்றதா நம்ம பார்க்கணும். சென்னையில வெள்ளம், கடலூர்ல வெள்ளம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில பல்லாவரம், ஆலந்தூர், தாம்பரம் தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்கள்ல வெள்ள பாதிப்பு அதிகமாகவும் மயிலாப்பூர் போன்ற இடங்கள்ல அவ்வளவு வெள்ள பாதிப்பு இல்லாத அதே கம்பேரிசன் தான் கடலூருக்கு வைக்கணும். குறிஞ்சிப்பாடி, புவனகிரி இது போன்ற இடங்கள்ல வெள்ள பாதிப்பு அதிகமா இருக்கு. அங்க இருந்து கடலூர் கடைசி ட்ரெயின் பாயிண்ட், கடல்ல நீர் சேரக்கூடிய ஒரு இடம் தான் கடலூர். கடலூர்ல வெள்ள பாதிப்பு இல்லன்னா இல்ல, கண்டிப்பா டவுனுக்குள்ள பயங்கர பாதிப்பு எல்லாம் இருக்கு. ஆனா சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருந்த அளவுக்கு இருக்கானா இல்ல, அதே அளவுக்கு எதிர்ப்பலையும் இங்க இருக்கு, அதுவும் இல்லாம இல்ல. ஆனா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா அப்படி இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பலை வாக்குகளும் தான் இங்க பிளவுபடுது. அப்படி மாற்று அரசியல் யோசிக்கும் போது திரு புகழேந்தியும் நீண்ட காலமா இங்க நின்று ஜெயிச்சிருக்காரு. நெல்லிக்குப்பம் ஒரு தொகுதியா இருந்தப்போ MC சம்பத் அங்க நின்று ஜெயிக்கிறாரு. இவங்க 2 பேருமே தெரியுமா, இவர் 2 பேருமே வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு 30-35% ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு இன்னும் கீழே பிளவுபடுவதனாலதான் அதிமுகவுக்கு இங்க அடிச்சு வரும். 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு மட்டும் வாங்கும்போது இன்னொரு 30 விழுக்காடு வாக்கு வெளியே போகக்கூடிய பாக்குறோம். அந்த பிளவுனால அதிமுக கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை பெறக்கூடியது பார்க்கிறோம். நாம் தமிழர் இயக்கத்துடைய திரு சீமான் அவர்கள், அந்த நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 4 முதல் 10 விழுக்காடு வாக்கு வாங்க பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு VIP தொகுதி நண்பர்களே, நாம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் அதிமுக கூட்டணி தோழமையில் இருக்கக்கூடிய திரு சரத்குமார் அவர்கள் போட்டியிடக்கூடிய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி நாம் பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னால் திரு சரத்குமார் பற்றிய ஒரு இன்னொரு அறிமுகத்தை பார்த்து விடலாம். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். கணிதத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்த அவர் சினிமாவில் ஆர்வமாகி அந்த துறையில் அடியெடுத்து வைத்தார். ஆரம்பத்தில் அவருக்கு எதிர்மறை வேடங்களே கிடைத்தாலும் சூரியன் படத்தில் முதன்மை வேடத்தில் நடித்து சிறப்பு கவனம் பெற்றார். நடிகராக வந்த சரத்குமார் நடிகர் சங்க பொறுப்பிலும் பணியாற்றினார். சரத்குமாரின் அரசியல் பயணம் 1996 திமுகவில் தொடங்கியது. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினாலும் 2002 திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினரானார். பின்னர் ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் திமுகவில் இருந்து விலகி அதிமுக ஆதரவாளரானார். 2007 ஆகஸ்டில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்ற புதிய கட்சியை துவக்கினார் சரத்குமார்.
2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட சமத்துவ மக்கள் கட்சி தென்காசி, நாங்குநேரி ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. தென்காசியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் சரத்குமார். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் சரத்குமார். அதிமுக கூட்டணியில் தொடர்வாரா இல்லையா என்று தெரியாமல் இருந்தபோது அதிமுக தலைமை சந்தித்து திராவிட அந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இடம் கொடுக்க ஏற்கனவே தென்காசி தொகுதியில் வென்றவர் திரு சரத்குமார் இப்போது வந்து திருச்செந்தூர் தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு கடுமையான போட்டியை திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சுலபமாக வெல்வார் என்று சொல்லப்பட்ட திரு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்துவதற்காக அங்கு நிறுத்தப்பட்ட திரு சரத்குமார் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னால் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய கடந்த கால வரலாறு பார்க்கலாம். இதற்கு முன்னால் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 6 முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை வென்ற தொகுதி. இணையாக 2 கட்சிகளும் பிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொகுதியா பார்க்கிறோம். திருச்செந்தூர் சட்டமன்றத்தில் அதிமுக 6 முறை, திமுக 5 முறை. இந்த முறை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார்? திருச்செந்தூர்ல சமத்துவ மக்கள் கட்சி அதிமுகவுடைய கூட்டணி சார்பாக திரு சரத்குமார், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு அனிதா ராதாகிருஷ்ணன், தேமுதிக சார்பாக திரு செந்தில்குமார், பாஜக ஜெயராமன், பாமக குமரகுருபர ஆதித்தன், நாம் தமிழர் குளோரியன் ஆகிய 6 பேர் களத்தில் நிற்கக்கூடிய பார்க்கிறோம். இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களும் நீங்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் நோட்டாவுக்கு வாக்களிப்போம் என்று 1 விழுக்காடு மக்களும், அடுத்ததாக பிற கட்சிகளுக்கு வாக்களிப்போம் என்று 2 விழுக்காடு மக்களும், அடுத்ததாக பாஜகவுக்கு வாக்களிப்போம் என்று 4 விழுக்காடு மக்களும், அடுத்ததாக தேமுதிகவுக்கு மக்கள் நல கூட்டணி தேமுதிக வாக்களிப்போம் என்று 7 முதல் 13 விழுக்காடு மக்களும், அடுத்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிப்போம் என்று 40 முதல் 46 விழுக்காடு மக்களும் சொல்லியிருப்பார்கள். இதற்கு முன்னாடி இருந்த பார்க்கும்போது தேமுதிக 7 முதல் 13, பாஜக 4, பிற கட்சிகள் 2, நோட்டா 1. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு 40 முதல் 46. இதற்கு முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட அவருக்கு 40 முதல் 46 விழுக்காடு. தற்போது சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமாருக்கு எந்த அளவுக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் 36 முதல் 42 விழுக்காடு. திமுகவை விட 4 விழுக்காடு குறைவாக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சிக்கு 36 முதல் 42 விழுக்காடு மக்கள் திருச்செந்தூர்ல சொல்லியிருப்பது பார்க்கிறோம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இங்க வந்து இரட்டை இலை சரத்குமார், அதிமுக, நடிகர், கிராமப்புறங்கள் அடங்கிய பகுதி, இவ்வளவு அட்வான்டேஜ் வந்து ஏடிஎம்கே பார்க்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த தேர்தல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த தொகுதியில் ஒரு கடுமையான வேலையை பார்த்து ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் வந்து தொகுதியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச அனிதா அப்படின்னா எல்லாருக்கும் அனிதா நாச்சி எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு பேரா அந்த இடத்துல இருக்கிற பாக்குறோம். சரத்குமார் வந்து தொகுதி மாறியது வந்து இவருக்கு ஒரு பின்னடைவா இருந்திருக்குதா, அல்லது அது மாறி மாறி அதிமுக திமுக அதிமுக திமுக மாறி மாறி வந்திருக்கூடியனால இந்த முறை வந்து இவங்களுக்கு திமுக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சிறுபான்மை மக்கள் காயல்பட்டினம் போன்ற பகுதியில் சிறுபான்மை மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த சங்க் வந்து எங்கேயாவது மொத்தமா போதா? இந்த வாய்ப்பு 4 விழுக்காடு வந்து திமுக எப்படி முன்னிலை பெறுகிறது? முக்கியமா இந்த தொகுதியை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோ ஏடிஎம்கே வேவ் இருக்கிற காலத்துல திரு அனிதா ராதாகிருஷ்ணன் 2011 மிக சொற்ப வாக்குகள்ல தான் அதிமுக வேட்பாளரை தோக்கடிச்சு ஜெயிக்கிறாரு. 2014 நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அப்ப காங்கிரஸ் திமுக ஓட்டை சேர்த்தா அது அதிமுக ஓட்டை விட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. சோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து இந்த முறை பிரைமரி ஆப்போசிஷனுக்கு போகுது. அது இங்க நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா 3, 4வது இடங்களுக்கு பெரிய வாக்கு இல்ல. திரு சரத்குமார் அவர்கள் எப்படி மாநிலம் முழுக்கும் பிரபலமோ தொகுதிக்குட்பட்ட பல இடங்கள்ல தொகுதி முழுக்க பிரபலமா இருக்கிறவர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன். சோ இப்ப அங்க இந்த திருச்செந்தூர் தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க 2 பேருமே ஈக்குவல் ஸ்டார்ஸ், ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல அப்படிங்கிற இதுதான் தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல வருது. நீங்க கேட்டாப்பலே காயல்பட்டினம், நாசரேத் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது அதிமுக 6 முறை, திமுக 5 முறை, அதுல பல முறை வென்றது திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அவர் கட்சி எந்த கட்சிக்கு போறாரோ அந்த கட்சி ஜெயிக்குது. சோ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த வேட்பாளர்னால இங்க பலம் கூடுது, அவரால இங்க வந்து வெற்றி வாய்ப்பு வருது. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல ஏதேனும் ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அதுக்கு அவர் முன்னிலை வகிக்கிறார் அப்படிலாம் எல்லாருமே பேசுறாங்க. அவருக்கு ஒரு பரிச்சயம் இருக்கு. திரு சரத்குமார் அவர்களுடைய கேம்பெயின், அந்த கட்சியோட மகளிர் அணி தலைவி அவங்க செய்யற கேம்பெயின், எஸ் இதெல்லாம் நிறைய ரீச் இருக்கு. பெண் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில அதெல்லாம் இருக்கு. சோ இங்க வந்து போட்டி கடுமையா இருந்தாலும் அந்த 4% கேப் வரதுக்கு முக்கிய காரணம் ஆன்டி இன்கம்பன்சியும் அனிதா ராதாகிருஷ்ணன் என்கின்ற வேட்பாளரும் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் போட்டியிடும் போது வந்து சமத்துவ மக்கள் கட்சியில திரு சரத்குமாருக்கு 4 விழுக்காடு வாக்கு பின்னடை தரக்கூடிய பார்க்கிறோம். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை பெறுகிறது. நாம் பார்க்கக்கூடிய தொகுதி ஒட்டப்பிடாரம் தனி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில யார் போட்டியிடாலும் ஒரு விஐபி யார்
புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தென் மாவட்டங்களில் தலித்துகளுக்காக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். ஒரு காலத்தில் இவருக்கு ஏதேனும் நடந்தால் ஒரு கைதோ ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டம் என்றால் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களே பாதிக்கப்படும் ஸ்தம்பித்தும் என்ற அளவுக்கு மிக பிரபலமாக இருந்த திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீண்டும் இந்த ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் போடுகிறார். அவருடைய கடந்த கால வரலாறு இப்ப நம்ம பார்க்கலாம். புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி முதுநிலை மருந்தியல் படிப்பை முடித்தவர். ஆரம்பத்தில் இந்திய பொதுவுடைமை இயக்கம் மார்க்சிய லெனினிய கட்சியில் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் பணியாற்றினார். பின்னர் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சினைகளுக்காக போராட துவங்கிய அவர் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவரானார். 1996ஆம் ஆண்டு ஒட்டப்பிடாரம் தொகுதியில் முதலாக தேர்தலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினரானார். புதிய தமிழகம் கட்சியை ஆரம்பித்த அவர் 1999 மற்றும் 2009 நடந்த தேர்தல்களில் தென்காசி தொகுதியில் தனித்து போட்டியிட்டு 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்றார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2014 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டார். தற்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள கிருஷ்ணசாமி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஏற்கனவே டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு மிகவும் பரிச்சயமான தொகுதி. கிருஷ்ணசாமி தொகுதி முழுக்க ஒரு பரிச்சயமான மனிதராக இருக்கிறார். அந்த இடத்துல ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணியோட அதிமுகவுடைய கூட்டணியோட தற்போது மீண்டும் திமுகவுடைய கூட்டணியோட திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய பார்க்கிறோம். ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் இந்த தொகுதியோட கடந்த கால வரலாறு பார்க்கலாம். இதற்கு முன்னால் இந்த ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் வென்ற வரலாறு பிற கட்சிகள் 4 முறை, அதிமுக 3 முறை, காங்கிரஸ் 2, திமுக 1, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1. இந்த பிற கட்சிகள் 4 முறையில் தான் திரு புதிய தமிழகம் கட்சி கூட வருகிறது. இந்த முறை அங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் யார் பார்க்கும்போது புதிய தமிழகம் கட்சி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலிருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், அதிமுக சார்பாக ஆர் சுந்தரராஜ், தேமுதிக ஆர் முகநயினார், பாஜக சந்தனகுமார், பாமக முருகப்பெருமான், நாம் தமிழர் முத்துகிருஷ்ணன் ஆகிய 6 பேர் களத்தினுடைய பார்க்கிறோம். இந்த 6 பேர்ல மிக முக்கியமான விஐபி கேண்டிடேட்டாக புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார் திமுக கூட்டணி சார்பாக. இந்த தொகுதி மக்களும் நீங்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், பிற கட்சிகளுக்கு 1 விழுக்காடு வாக்கு, நோட்டாவுக்கு அதை விட அதிகமாக 2 விழுக்காடு வாக்கு, தேமுதிகவுக்கு 7 முதல் 13 விழுக்காடு வாக்கு, அதிமுக ஆர் சுந்தரராஜுக்கு 38 முதல் 44 விழுக்காடு வாக்கு பெறக்கூடிய பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 5 விழுக்காடு கூடுதலாக, அதிமுக விட 5 விழுக்காடு கூடுதலாக புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி திமுக கூட்டணி சார்பாக 43 முதல் 49 விழுக்காடு, அதிமுக விட கூடுதலாக ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் பெறக்கூடியதை பார்க்கிறோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இதற்கு முன்னாடி தொகுதி புதுசா அறிமுகமானவர்ல ஏற்கனவே இருக்கக்கூடியவர் தான். ஆனால் ஒரு கட்சி மாறி மாறி கூட்டணி அமைச்சர் இப்படி பாமக மேல ஒருத்தங்க விமர்சனம் பண்ணாங்கன்னு எல்லா கட்சியிலும் மாறினாலும் கூட உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்க மாறி மாறி கூட்டணி அமைக்கிறாங்கன்னு ஒரு முத்திரையை பதிச்சு வச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட முத்திரை இவருக்கு இல்லையா? ஏற்கனவே திமுக சார்பா, அப்புறம் அதிமுக சார்பா, திரும்ப திமுக சார்பா மாறி வரும்போது இவர் மேல அந்த மாதிரி முத்திரை கிடையாதா? சிட்டிங் எம்எல்ஏ இருக்கும்போது அவருக்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தொகுதியில் எப்படி வராரு போறாருங்க இருக்குமே, அது கிடையாதா? கடந்த முறை வென்ற போது 2 எம்எல்ஏக்களா சட்டப்பதிக்கு போனவங்க திருப்பி கடைசியில் ஒரு எம்எல்ஏ அதிமுக பக்கம் போயிட்டாரு, ஒரு எம்எல்ஏ மட்டும் மாட்டார். அது மாதிரி தொகுதியில் அவருக்கான பலம் இழப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கா? திமுக அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுவும் புதிய தமிழகத்துடைய செல்வாக்கம் சேரும்போது ஒரு நல்ல எழுச்சி பெற முடியுதா? நீங்க கடைசியா சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா இந்த தொகுதியை புரிஞ்சுக்க பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில இருந்து வெள்ளம் இருக்கு, தூத்துக்குடி நகரத்துல இருந்து இமீடியட்டாவே வெள்ளம் வந்துருது. ஒட்டப்பிடாரம் கடலோர பகுதிகளும் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. இந்த தொகுதி ஊரக பகுதிகள் அதிகம், நிறைய பின்தங்கிய பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிக்குள்ள குறைபாடுகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் இல்லாம இல்ல. அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி எம்எல்ஏக்கு இருக்குது, அதெல்லாம் இல்லாம இல்ல. ஆனா அதையெல்லாம் மீற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரும் அவர் கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும். சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா அவர் தனித்து போட்டியிடுறாரு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கணிசமான வாக்குகளே அவங்க பெறாங்க. அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு எப்பவும் நிரந்தரமா இருக்கு. அந்த ஓட் பேங்க் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தா ஏடிஎம்கே வாக்கும் அதுக்கு சேருது, டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தா டிஎம்கே வாக்கும் அதுல சேருது. இவர்கள் கூட்டணி மாறுறாங்க அப்படிங்கிறது தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படல. நடுநிலை வாக்காளர்களுக்கு அது ஒரு பிரச்சனையா வரும்போது அவர்களுக்கு இப்ப மாற்று இருக்கு, மக்கள் நல கூட்டணி அப்படி போன்ற. நம்ம தனித்து நின்று இல்லாட்டி சொந்தமா தானே இப்ப பாமக மாதிரியோ நாம் தமிழர் மாதிரியோ சில இடங்கள்ல பல இடங்கள்ல பாஜக மாதிரியோ தனித்து நின்றிருந்தார். இவரும் இப்ப சொன்னா கொங்கு மக்கள் தேசிய கட்சியை போட்டியிட மாதிரி புதிய தமிழகம் தனித்து போட்டிட்டு இருந்தா இந்த வெற்றி அவர் பெற முடியுமா? ஒருவேளை இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல அவர் பெற்றிருக்கலாம். ஏன் அதை நம்ம ஹைப்போதெட்டிக்கலா திருப்பி அதை அப்படி எப்படி யோசிக்கிறோம்னா,
கடலூர்ல அதிமுக ஏற்பட்டது இங்க இவருக்கு ஏற்பட்டிருக்கும். அதிமுக ஒரு முக்கிய வாக்கு பிரிப்பாங்க, திமுக ஒரு வாக்கு பிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய முக்கிய வாக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி ஓட்டா இருந்தது. அந்த ஒரு புரோக்கன் மேண்டேட்ல ஒரு மெஜாரிட்டி ஓட்டா இருந்ததுன்னா ஜெயிச்சிருக்கலாம். அப்படியும் ஒரு எதிர்பார்க்கப்படுது. ஒரு கணிசமான வாக்கு வங்கி அவர்களுக்கு இந்த தொகுதியில இருக்குங்கிறது தான் இந்த பாயிண்ட். அவங்களே வந்து சொந்தமாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை அவங்க தனியா போட்டிட்டால் அவர்களை மையப்படுத்தி அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். சோ கிருஷ்ணசாமி வேணுமா வேண்டாமா என்று ஓட்டு பிரியும் போது கிருஷ்ணசாமிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் போது அப்போது கூட அவர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கா நான் புரிந்து கொள்றோம். இந்த தொகுதியில திமுக கூட்டணி சார்பாக போட்டியுடைய புதிய தமிழகம் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதா பார்க்கிறோம், முன்னிலை வைக்கக்கூடிய பார்க்கிறோம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம், தலித்துகளுக்காக போராட கட்சியை துவக்கி அதை தாண்டி அடையாளத்தோடு செயல்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் தனித்தொகுதியில் போட்டியிடுகிறார். திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு மிக நீண்ட மூப்பனார் அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்த முறை மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக கூட்டணி அமைந்ததற்கு மிக முக்கியமான காரணங்கள் அவருடைய பங்களிப்பும் அளவிட முடியாது. மிக பொறுமையோடு மிக நிதானமாக எல்லோரையும் அரவணைத்து முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்கள் கொண்ட பல தலைவர்கள் அரவணைத்து நிதானமான போக்கோடு இந்த தேர்தலை நடத்தி செல்ல வேண்டும். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி சாத்தியப்பட வேண்டும் என்று இரண்டாவது முறையாக கடந்த முறை எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி சாத்தியமானதோ அதுபோல இந்த முறை மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக கூட்டணி சாத்தியமாக கொண்டு மிக நிதானமாக முன்னெடுத்து சென்றார். தன்னுடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான மைல்கல்லாக இந்த முறை அவருடைய தேர்தலில் போட்டியிட பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடக்கூடிய திரு திருமாவளவன் அவரை பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பெரம்பலூர் மாவட்டம் அங்கனூர்காரர். சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்த திருமாவளவன் 1988 ஆண்டு அரசின் தடயவியல் துறையில் அறிவியல் உதவியாளர் பணியில் சேர்ந்தார். பின்னர் பாரதிய தலித் பேந்தர் இயக்கத்தின் மாநில அமைப்பாளரானார். 1991 அந்த அமைப்பு விடுதலை சிறுத்தைகளானது. தேர்தல் அரசியலில் பங்கெடுக்க மாட்டோம் என்று அறிவித்த திருமாவை தேர்தல் அரசியல் நோக்கி அழைத்து வந்தவர் மூப்பனார். 1999 மக்களவை தேர்தலில் தமாக கூட்டணியில் போட்டியிட்டு பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளையும் சிதம்பரம் தொகுதியில் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளையும் பெற்றதால் திருமாவை அரசியல் உலகு திரும்பி பார்த்தது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மங்களூரில் போட்டியிட்ட திருமாவளவன் சட்டப்பேரவை உறுப்பினரானார். 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் காட்டுமன்னார் கோவிலிலும் மங்களூரிலும் வெற்றி பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2009 மக்களவை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து சிதம்பரம் தொகுதியில் 4,28,000 வாக்குகளோடு வென்றார் திருமாவளவன். இந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இணைந்துள்ள அவர் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுகிறார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த அனுபவம் கொண்ட திரு திருமாவளவன் இந்த முறை காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில் போட்டியிட்டார். இந்த காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியுடைய கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். இந்த தொகுதியில் இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை, அதிமுகவும் காங்கிரசும் தலா 2 முறை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சுயேட்சையும் தலா 1 முறை வென்றதாக விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே 1 முறை வென்றிருக்கிறது. காங்கிரசும் அதிமுக 2 முறை, திராவிட முன்னேற்ற கழகம் அதிகபட்சமாக 5 முறை வென்ற தொகுதியாக காட்டுமன்னார் கோயில் தனி இருக்கிறது. இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் யார் என்று பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அதனுடைய நிறுவன தலைவர் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக கூட்டணி சார்பாக திரு திருமாவளவன் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக முருகுமாறன், காங்கிரஸ் KI மணிரத்னம், பாஜக சரவணன், பாமக அன்புச்சோழன், நாம் தமிழர் ஜெயஸ்ரீ என்ற பெண் வேட்பாளர் ஆகிய 6 பேர் களத்தில் இருக்கிற பார்க்கிறோம். இந்த காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பு என்று கேட்டபோது மக்கள் சொன்னபோது நோட்டாவுக்கு 1 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 2 விழுக்காடு, பாமகவுக்கு 11 முதல் 17 விழுக்காடு காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில், அதிமுகவுக்கு 24 முதல் 30 விழுக்காடு, காங்கிரசுக்கு திமுக கூட்டணி காங்கிரசுக்கு 26 முதல் 32 விழுக்காடு, திரு திருமாவளவனுக்கு 24 முதல் 30 விழுக்காடு, 2 விழுக்காடு குறைவாக காங்கிரஸ் கட்சி 2 விழுக்காடு கூடுதலாக 26 முதல் 32 முதலிடத்தை பெறுகிறது. 2ஆம் இடத்தில் 2 விழுக்காடு குறைவாக அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் கடுமையான போட்டி ஏற்படுத்தி 24 முதல் 30 விழுக்காடு பெறுகிறார்கள். 2ஆம் இடத்தில் அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய பார்க்கிறோம். திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு கடுமையான போட்டி. இந்த தொகுதியை நம்ம ஒரு மும்முனை போட்டி, ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80-90 விழுக்காடு
3 பேருமே பிரிச்சுக்கிறத பாக்குறோம். நம்ம வந்து 1 2 ஸ்ட்ராங்கா இருக்கு, 3 வீக்கா இருக்கிற மாதிரி 1க்குமே 2க்குமே நம்பர் 2 விழுக்காடு வித்தியாசம் தான் இருக்குது. இரண்டாம் இடத்துமே 2 பேர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்குறோம். திமுக இங்க எப்படி எட்ஜ் பெறுகிறது, எப்படி முன்னிலை வைக்கிறது? 2 விழுக்காடு வித்தியாசம் இருந்தும் நம்ம ஏன் இழுபறின்னு கொடுக்கிறோம்? அதிமுக எந்த அளவுக்கு கடுமையான போட்டி கொடுக்குது? இவர் ஏற்கனவே அங்க இருந்தவர் பரிச்சயமானவங்கனால ஏன் இவரால் ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ் அறுதிட்டு வெற்றி பெறுவாங்க ஏன் சொல்ல முடியும்? இந்த தேர்தலோட முக்கியத்துவமே அதுதான். ஒரு கூட்டணி ஒரு தொகுதியிலுமே வந்து நிறைய பேர் வாக்குகளை பிரிக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காட்டுமன்னார் கோவில் தொகுதியை மட்டும் அப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில இங்க வந்து அதிமுகவோட நிறைய வாக்குகள் வாங்குறாங்க. காங்கிரஸ் ஓட்டை சேர்த்தா அது அதிமுகவோட பல மடங்கு உயருது. அப்போ பாமக வந்து என்டிஏல இருக்காங்க, அவங்களும் ஒரு 41,000 வாக்குகளை வாங்குறாங்க. இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல போலான ஒரு 1,50,000 ஓட்ஸ்க்கான நிலைமை அன்னைக்கு இதுதான். லீட் எடுத்த விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி ஒரு 60,000, அதிமுக 46,000 47,000, பாமக 41,000, அது என்டிஏல. சோ இப்ப பாமக அங்கிருந்து தனியா நிக்கும் போது அவர்களுடைய வாக்கு வங்கி மட்டும் ஒரு 11 to 17% வச்சு ஒரு முக்கியமான வாக்கு அவங்க பிளந்துடுறாங்க. அடுத்தது நம்ம புரிஞ்சுக்கணும், அதிமுக வந்து அவர் கட்சி வாக்க வந்து பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட் இருக்கும் போது அதுல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு டென்ட் இருக்கு. இங்க ஃபேவரபிள் ஓட் அப்படின்னு பார்த்தா அது திருமாவளவனுக்கு இருக்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னா தனித்து நிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல பெரிய பலம் இல்ல. விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் அந்த தலைவர், அதனால மட்டும்தான் இவ்வளவு பெரிய முக்கிய வாக்கு வருது. அவங்களுக்கு வந்து இடதுசாரி இயக்கங்களோ அல்லது தமாகவோ தேமுதிகவோ அவங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணலாம். அது வந்து அநேகமா அவருடைய சொந்த பலத்தில் நிக்கிறாங்க சொல்லலாம். ஒரு முக்கிய வாக்கு வந்து அவர்களுக்கு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் இல்ல. கண்டிப்பா தேமுதிக ஒரு வாக்கு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா அது வந்து அதை வெற்றிக்கு புஷ் பண்ணக்கூடிய அளவுக்கான அந்த வாக்கு இன்னும் வந்து சேரலைங்கிறது தான். இதை ஏன் நம்ம இழுபறியில வைக்கிறோம்னா, இங்க ஏதேனும் ஒரு கட்சி, இந்த 4 கட்சிகள்ல ஏதேனும் ஒரு கட்சிக்கு வாக்கு கொஞ்சம் சரியும், அதை பிக் பண்றது திருமாவளவன் கட்சியா அதிமுகவா திமுகவா அப்படிங்கறதா. ஏன்னா ஃப்ரண்ட்ல 3 பேர் தான் இருக்காங்க. திமுகக்கு ஓட்டு சேர சேர முதல் இடத்துல 3 பேர் இருந்தாலும் நீங்க பாமக விட்டுற தயாரா இல்ல. பாமக கூட வாங்கக்கூடிய வாக்கு வந்து இந்த முதல் 3 பேருடைய நிலைமையை மாற்றக்கூடியது. பாமக வாங்கக்கூடிய வாக்குகள் தான் வெற்றியை நிர்ணயிக்க போகுது இந்த தொகுதியிலங்கிறது நம்மளுடைய கணிப்பா. பாமக அதிகமான வாக்குகள் வாங்கினா விடுதலை செய்திகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அவருக்கான எதிரான ஒரு ஆன்டி ஓட்டை பிரிக்கக்கூடியதா இருக்கும் கண்டிப்பா. அப்போ அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கடுமையான போட்டி ஏற்படுத்தும். இந்த இடத்துல மையம் வந்து திருமாவளவனை சுற்றி இருக்குது. சோ திருமாவளவன் வேணுமா வேண்டாமான்னு பார்க்கும்போது அது வந்து அதிமுக போதா திமுக போதா பாமக போதான்னு பார்க்க வேண்டியது. அப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கும்போது தான் இந்த போட்டிக்கும் அந்த போட்டியில 2வது இடத்துக்கு 30% வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்த நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு கடுமையான இழுபறி, நம்ம காட்டுமன்னார் கோயில் தனித்துறையில ஒரு கடுமையான இழுபறி இருக்கு பார்க்கிறோம். திரு திருமாவளவன் அவர்கள் போட்டியில மிக கடுமையான ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கார். வந்து எந்த பின்னடையும் சந்திக்காமல் முதல் 3 இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல 2வது இடத்துல அதிமுகவோடு வாக்குகளை சரிசமமாக பிரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஒரு கடுமையான இழுபறி தொகுதியாக காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி இருக்கிறது. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தொகுதி நண்பர்களே விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடைய மாநில தலைவர் போட்டியிடுகிறார். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தானும் ஒரு டாக்டர் மருத்துவர். ஏற்கனவே நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி பார்த்தது போல அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. எல்லாருமே டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், டாக்டர் ஜெயலலிதா என்று நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த டாக்டர்கள் வந்து பட்டங்களாக கௌரவ பட்டங்களாக கொடுக்கப்பட்ட உண்மையான டாக்டரா நம்ம முன்னாடி டாக்டர் கிருஷ்ணசாமி பார்த்தோம். இப்ப டாக்டர் தமிழிசை பார்க்க போறோம். அடுத்து ஒரு உண்மையான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பார்க்க போறோம். மருத்துவம் படித்த டாக்டர், தன்னுடைய கணவரும் கூட நீரிழிவு சிகிச்சையில மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் அப்ப பாஜக காங்கிரஸ் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்தில் வந்து திரு குமரியானந்தன் அவருடைய மகளா இருந்து பாஜகவில் மிகப்பெரிய அளவில் கடுமையாக உழைத்து அவர் வந்து இந்த மாநில தலைவர் பதவி வரைக்கும் வந்திருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனுடைய தொகுதி விருகம்பாக்கத்தில் அவர்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்க முன்னாடி அவர்களை பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை, தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் இலக்கியவாதியுமான குமரி அனந்தனின் மகள். நாகர்கோவிலை சொந்த ஊராக கொண்ட தமிழிசை மருத்துவம் பயின்றவர். காங்கிரஸ் பாரம்பரியத்தில் பிறந்திருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியின் முழு நேர பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார். 2001இல் பாஜக மாநில மருத்துவ அணி பொதுச் செயலாளரானார். 2007இல் தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளராக உயர்ந்தார். தொடர்ந்து 2010இல் மாநில பாஜக துணைத் தலைவராகவும் பின்னர் தேசிய செயலாளராகவும் முன்னேறினார். 2014இல் தமிழக பாஜகவின் முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தமிழிசை தற்போது விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார்.
டாக்டர் தமிழிசைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது? விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி இதனுடைய கடந்த கால வரலாறு நம்ம பார்க்கலாம். இப்ப விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் தேமுதிக ஒரு முறை வென்றது. அங்க பார்த்தசாரதி நினைக்கிறேன் அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன்னாடி அந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தற்போது போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார்? பாஜக சார்பாக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக சார்பாக மாவட்ட பிரமுகராக கூடிய முக்கியமான பிரமுகராக திரு விருகை வி என் ரவி, திமுக சார்பாக தொழில் வரக்கூடிய திரு தனசேகரன், தேமுதிக பார்த்தசாரதி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், பாமக ஜெயராவ், நாம் தமிழர் ராஜேந்திரன் ஆகிய 6 பேர் களத்தினக்கூடிய பார்க்கிறோம். பாஜக ஸ்டார் வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவருடைய வாய்ப்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த மாதிரி யாருக்கு வாக்கு கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் நோட்டாவுக்கு 1 விழுக்காடு, பிற கட்சிகளுக்கு 5 விழுக்காடு, தேமுதிக 7 விழுக்காடு, அதிமுக 33 முதல் 39 விழுக்காடு, திராவிட முன்னேற்ற கழகம் திரு தனசேகரன் 34, அதிமுகவை விட 1 விழுக்காடு கூடுதலாக 34 முதல் 40. பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எவ்வளவு வாக்குகளை பெறுகிறார் என்று பார்க்கும்போது பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 11 முதல் 17 விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடியதை பார்க்கிறோம். அதிகபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் 34 முதல் 40 விழுக்காடும், ஒரே ஒரு விழுக்காடு குறைவாக அதிமுக 33 முதல் 37 39 விழுக்காடும், நட்சத்திர வேட்பாளர் கூடிய பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 11 முதல் 17 விழுக்காடு பெறக்கூடிய நம்ம பார்க்கிறோம் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில். இந்த சட்டமன்றத்தில் அதிமுக திமுக ஒரே ஒரு விழுக்காடு தான் வாக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு கடுமையான இழுபறி இருக்கும். இழுபறிக்கான காரணம் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறத நீங்க தான் விளக்கணும். ஒன்னு, 2 பேருமே ஸ்ட்ராங்கான கேட்டது. விருகை என் ரவியும் களப்பணியில் ரொம்ப கெட்டிக்காரு, தனசேகரன் சாதாரண எல்லாருக்கும் பரிச்சயமான ஆளு. இந்த 2 பேருக்குமே நான் அறிஞ்ச வகையில நெகட்டிவான கருத்துக்களும் இருக்கு, 2 பேருக்குமே பாசிட்டிவான கருத்துக்களும் இருக்குது. அவர்கள் ஏற்படுத்தும் இழுபறிக்கான காரணம் என்ன? இவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் வாங்கக்கூடிய 11 முதல் 17 விழுக்காடு வாக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு டென்ட் ஏற்படுது? இவர் ஏன் திரு கிருஷ்ணசாமி போலவோ இவர் திருமாவளவன் போலவோ ஏன் முதல் 1-2 இடங்கள்ல இருக்க முடியல? அதுக்கு முக்கிய காரணம் சென்னை திராவிட கட்சிகளின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி விருகம்பாக்கம். இதுல இன்னொன்னு புரிதல் என்ன வேணும் அப்படின்னா, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுறதுனாலதான் இந்த அளவுக்கு வாக்கு உயருது. அது கண்டிப்பா நம்ம இங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். தமிழிசை சவுந்தரராஜன் இல்லாம வேற ஒரு பாஜக வேட்பாளர் இருந்தா வழக்கு முன்னாடி பார்த்த போல ஒரு 5 இருந்து ஒரு 7 விழுக்காடு டபுள் டிஜிட்ல உள்ள ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட ஒரு 20 நெருங்கும்படியான ஒரு வாக்கு வாங்குறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தமிழிசை. கண்டிப்பா 2011 சட்டமன்ற தேர்தலில் பாஜக இந்த தொகுதியில 5% வாக்குகள் வாங்குறாங்க. அப்பத்திக்கும் நிறைய மாறி இருக்கு. அவர்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பா உண்டு. நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டா இது சவுத் மெட்ராஸ் கான்ஸ்டிடுவன்சிக்குள்ள வருது. அப்படி பார்க்கும்போது பாஜக என்டிஏ திரியில கணேசன் 41,000 வாக்குகள் வாங்கி 2வது இடத்துக்கு வராரு இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. அது நாடாளுமன்றம் அதுக்கப்புறம் சட்டமன்றம்ங்கிற அந்த புரிதல் மக்கள் இந்த தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு. அடுத்தது இவங்களுக்கு அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா அவங்க பெண் வேட்பாளர், அதனால பெண்களுடைய வாக்கு அதிமுக செல்லக்கூடிய பெண் ஓட்டுகள் கூட சில இவங்களுக்கு வருது. தொகுதிக்குட்பட்ட பல இடங்கள்ல இவங்க அடிக்கடி பார்க்கலாம். இவங்களும் அங்கதான் இருக்காங்க. அப்படிங்கிற நிறைய ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கட்சி வாக்குன்னு ஒரு டாமினண்டா ஒன்னு இல்லாதது அவர்களுக்கு கொஞ்சம் பின்னாடி தொடர்ந்து அவங்க அங்க போட்டியிடும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பரிசை அங்க தேவைப்படுது. இப்பதான் முதல் முறை அவங்க அங்க போட்டிடுறாங்க. அந்த கட்சிக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பும் திமுக அதிமுக மாதிரி கம்பேர் பண்ண நிச்சயமா அந்த இடத்துல இருக்க முடியாது பாக்குறோம். அதிமுக திமுக இந்த இழுபறி இருக்கக்கூடிய 1 விழுக்காடு தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு யாருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அது ஏதாவது எட்ஜி எங்கேயாவது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இந்த பாஜக பொறுத்து தான் அவங்க வாங்கக்கூடிய வாக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கிங் மேக்கர். அவங்க எவ்வளவு வாக்கு வாங்குறாங்களோ அதிமுகவோட ஸ்பாயிலரா பாஜக சொல்லலாம். கண்டிப்பா இருக்காங்க. அதுவும் முக்கியமா பெண் வேட்பாளரா பாஜக கட்சி வாக்கு ஒன்னு இருக்கும் போது அது அதிமுகவுக்கு ஒரு அளவுக்கு வாக்கு வங்கியே சரிக்குது. அதுக்கப்புறம் வெள்ளம் பாதித்த அந்த இம்பாக்டும் இருக்கு. அதையும் மீறி அதிமுக 1% கேப்ல தான் இருக்காங்கிறது அவங்களுக்கு இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஓட், ஃபேவரபிள் ஓட் இன்னும் காட்டுது. சோ இப்ப திமுக எட்ஜ் எடுக்கிறதும் திமுக வெல்வதும் இல்ல அதிமுக இந்த தொகுதியை தக்க வைப்பது, அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறது போனாட்டி இந்த முறை அவங்க அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வாங்கக்கூடிய வாக்குகளை பொறுத்து தான் இருக்கு. சோ குவீன் ஆக முடியாட்டாலும் கூட ஒரு கிங் மேக்கரா இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் பாக்குறோம். அதிகமான வாக்கு வாங்குவாங்க. அது அதிமுக ஒரு பின்னடைவா பாக்குறோம். விருகம்பாக்கம் தொகுதி தமிழிசை சவுந்தரராஜன் போட்டக்கூடிய தொகுதி ஒரு இழுபறியான தொகுதியா பாக்குறோம். அதிமுக திமுக இரண்டுக்குமே வெற்றி வாய்ப்பு சமவளவுல ஒரே ஒரு வாக்கு விழுக்காடு வித்தியாசம் இருக்கக்கூடிய நம்ம பாக்குறோம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நம்மளே இன்னொரு சுவாரஸ்யமான மிக முக்கியமான பிரபலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடக்கூடிய பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மகனாக மட்டுமே அறியப்பட்டு அவர் புறவாசல் வழியாக ராஜ்யசபா சீட்டை அடைந்து அதனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக விட்டார். அதனால் அமைச்சராக விட்டார் சொல்லப்பட்டு அதை தாண்டி தர்மபுரி 2014
தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மக்களை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 வேட்பாளர்கள் ஒரு முக்கியமான வேட்பாளர் இருந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழ்நாட்டினுடைய கட்சியிலே மிக முதல்ல முதல் வேட்பாளர் அறிவித்து நாங்கள் தனித்துதான் போட்டியிட போகிறோம், 2 தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி கிடையாது, ஒரு திடமான நோக்கோடு தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் அன்புமணி ராமதாசுடைய மகன் என்ற அடையாளங்களை தாண்டி வேறு என்னென்ன அடையாளங்களை வைத்திருக்கிறார் அவருடைய தொகுப்பை பார்க்கலாம் இப்போது. தந்தை ராமதாஸ் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக உள்ள அன்புமணி ராமதாஸ் 2004 மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தர்மபுரி மக்களவை தொகுதியில் இருந்து அன்புமணி ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2004 முதல் 2009 ஆண்டு வரை மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் சுகாதார அமைச்சராக பதவி வகித்தார். அடுத்து 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் தர்மபுரியில் போட்டியிட்டு மக்களவை உறுப்பினரானார். சேலத்தில் பிப்ரவரி 15 கூடிய பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் 2016 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தற்போது பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய அளவில் கவனத்தை பெற்றக்கூடிய தொகுதி. அவர் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ஒரு கடுமையான கூட்டத்தை திரட்டி சென்றிருந்தார். அந்த தொகுதியில திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெல்வாரா? அதற்கு முன்னாடி இந்த தொகுதியுடைய கடந்த கால வரலாறு பார்க்கலாம். பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி தலா 2 முறையும், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், சுயேட்சை, ஜனதா பிற கட்சிகள் தலா ஒரு முறை ஒன்றை பார்க்கிறோம். ஆளுக்கு ஒரு முறை என்று உத்தரவாதமான ஒரு கேரக்டர், இந்த முறை இவர் தான் வெல்வார் என்று உத்தரவாதமான கேரக்டர் சொல்ல முடியாம ஒவ்வொரு முறை மாற்றி மாற்றி வாக்களிக்கக்கூடிய ஒரு பண்பை பென்னாகரம் மக்களிடம் பார்க்கிறோம். இந்த முறை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார்? பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக முதல்வர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, திராவிட முன்னேற்ற சார்பாக இன்பசேகரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நஞ்சப்பன், நாம் தமிழர் சிவகுமார் ஆகிய 5 பேர் களத்தில் நிற்க பார்க்கிறோம். இவர்களை தாண்டி நிறைய வேட்பாளர்கள் போட்டியிடார்கள். இந்த பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி மக்களிடம் நீங்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது நோட்டாவுக்கு 1 விழுக்காடு, மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடிய பென்னாகரத்தில் கூட பிற கட்சிகள், வேறு கட்சிகள் 2 விழுக்காடு வாக்களை பெறுகின்றன. அந்த இடத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நல கூட்டணி சார்பாக 5 விழுக்காடு வாக்களை பெறுகிறது. அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற KP முனுசாமி முன்னாள் அமைச்சர் 26 முதல் 32 விழுக்காடுகளை பெறுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு இன்பசேகரன் 27 முதல் 33, அதிமுகவை விட 1 விழுக்காடு கூடுதலாக திமுக பெறக்கூடியதை பார்க்கிறோம். 27 முதல் 33. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் எந்த அளவு வாக்குகளை பெறுகிறார் அதை பற்றி நாம் கேட்டபோது பாட்டாளி மக்கள் கட்சி அதையும் விட 2 விழுக்காடு கூடுதலாக 29 முதல் 35 விழுக்காடு வாக்குகளை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பெறுகிறார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 29 35 விழுக்காடு, அதை விட 2 விழுக்காடு குறைவாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்பசேகரன் 27 முதல் 33, அதை விட 1 விழுக்காடு குறைவாக 26 முதல் 32 விழுக்காடு அதிமுக. பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் இதுல ஒரு கடுமையான இழுபறி நிலை அப்படின்னு சொல்ல போறோமா, இல்லாட்டி பென்னாகரத்தில் அன்புமணி ராமதாஸ் வெல்வதற்கான வாய்ப்பு சொல்ல போறோமா? முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கு வாக்கு வித்தியாசம் 2, 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கு வாக்கு வித்தியாசம் 1. இவ்வளவு க்ளோஸ் ஒரு டைட். முன்னாடி இருக்கக்கூடிய தொகுதியை நம்ம ஒரு இழுபறியான தொகுதியை நம்ம பார்த்தோம். ஒரு 3 பேருக்கான போட்டி கடுமையா இருக்கும் பார்த்தோம். இந்த இடத்துல 3 பேருக்கும் போட்டி சொல்ல போறோமா, இல்லாட்டி அன்புமணி ராமதாஸ் வெல்வதற்கான வாய்ப்பு சொல்ல போறோமா? இங்க பாமகவுக்கு எட்ஜ் கொடுத்து அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிற ப்ரெடிக்ஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த தொகுதிக்கு நம்ம போகும்போதே ஒரு செலிபிரேட்டரி மூட் பாமக வாக்காளர்கள் மத்தியில இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் பாமக வாக்காளர்கள் மத்தியில இருக்கு. அவர்களுடைய முக்கிய நோக்கம் எண்ணம் இந்த முறை என்னன்னா, இந்த தொகுதி வெல்வது ஒரு முக்கிய இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தா இந்த தொகுதிக்குட்பட்ட கருத்துக்கள் சில வந்தது. எப்படின்னா, இவர் இளைய வேட்பாளர், சின்ன வயசா இருக்காரு, இந்த முறை அவர் முதலமைச்சர் ஆக போறாரா, இல்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு முறை முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படிங்கிற கருத்தெல்லாம் நிறைய எடுத்து வைக்கிறாங்க. இந்த தேர்தல் அவருடைய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய வன்னியர்கள் சமுதாயத்தில் மட்டுமா, இல்லாட்டி அதை தாண்டி இளைஞர்கள் இந்த பார்வை? இளைஞர்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கும் அது இருக்கு, கண்டிப்பா இருக்கு, அந்த தாக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தொகுதியுடைய டைனாமிக்ஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஊரக பகுதிகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல அதிமுகவோ திமுகவோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாம பாமக ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஒர்க், கிராஸ் ரூட் லெவல் ஒர்க். இந்த தொகுதியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரீச்,
அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா திரு அன்புமணி என்டிஏல பாமகல பெரிய வாக்கு வாங்குறாங்க. மத்த தொகுதிகள்லாம் நம்ம சொல்லும் போது அப்போ கூட்டணியா இருந்து இந்த பாஜகவோ பாமகவோ இங்க இவ்வளவு வாக்கு வாங்குறாங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல வாங்குற வாக்கு வந்து அது என்டிஏ வாக்கு இல்ல, அது பாமக ஓட்டு தான். அந்த ஓட்டை அவங்க தக்க வச்சுக்கிறாங்க ஒரு அளவுக்கு. ஆனாலும் இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது கட்சி வாக்குகள் பிரியும் போது அது அதிமுகவுக்கான வாக்கும் திமுகவுக்கான வாக்கும் பிரியுது. அப்படி பிரியும் போதும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வந்து மத்த ரெண்டு கட்சிகளை விட பெரிய வாக்கா இருக்கும்போது, முதல்வர் வேட்பாளராக அவர் இருக்கும்போது இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற நிலைமையை தாண்டி ஒரு தனிப்பெரும் கட்சியாக பெண்ணாரத்துல வந்து பாமக முன்னிலை வைக்கிற பாக்குறோம். திரு KP முனுசாமி வந்து வேட்பாளர் வந்து பெண்ணாரத்தில் இவர் தான் போட்டிடுவார்னு திரு அன்புமணி தான் போட்டுவார் தெரிஞ்ச பிறகு வேட்பாளர் மாற்றப்பட்டதா நான் ஞாபகப்படுத்தினேன், சரியா இருந்தா. KP முனுசாமி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அவர் வந்து அமைச்சராக இருந்தவர், அந்த தொகுதியில் அந்த மக்கள்கிட்ட பரிச்சயமாக கொண்டவர், அந்த சமுதாய மக்களோட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையா? கண்டிப்பா ஏற்படுத்துறாரு. அதனால்தான் ஒரு முக்கிய வாக்கு வந்து அவங்க கன்சாலிடேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு புரிதல் எப்படி வருது அப்படின்னா, வேட்பாளர் இவர் திரு KP முனுசாமியா திரு அன்புமணி ராமதாஸா, முதல்வர் வேட்பாளரா திரு KP முனுசாமியா, இப்படி பல கம்பேரிசன்ஸ் வருது. KP முனுசாமியை தாண்டி திமுக இன்னொரு வாக்கு முன்னிலை பெறுது. திமுக தானே இரண்டாம் இடம் பெறுது. ஏன்னா இந்த தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல திமுக கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தான் அதுக்கு முக்கிய காரணம். வேட்பாளர் பலத்தை எல்லாம் மீறி திரு KP முனுசாமி வந்ததுனால அந்த ஆன்டி இன்கம்பன்சியை நல்லா பீட் பண்ணி அதிமுக இந்த அளவுக்கு வாக்கு பெறது வந்து அவர்களுக்கு ஒரு பலமா பார்க்கப்படுது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்பவும் திமுக பல தொகுதிகளில் நிறைய ஓட் கேப் பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்களோ, இந்த கேண்டிடேட் வந்ததுனால அந்த ஓட் கேப் பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இங்கிருந்து ஒரு இன்னுமே எட்ஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கனால தான் இந்த தொகுதியை பாமகவுக்கு சாதகமா நம்ம கொடுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வாய்ப்பாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆழமான வேர் கருதப்படுகிறது பெண்ணாரத்துல. அதிமுகவுக்கான வாய்ப்பாக அந்த வேட்பாளர் எப்படி மாற்றப்பட்ட வேட்பாளர் அவருக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ் இருக்குது. அவருடைய ஃபீல்டு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்குது. இதை இரண்டையும் தாண்டி தங்களுடைய வேட்பாளர் முதல் வேட்பாளர் ஒருவேளை இன்று ஆகிவிட்டாலும் இன்றேனும் ஒரு நாள் முதல்வர் ஆவார் என்று வன்னியர் சமுதாய மக்கள்கிட்ட மட்டுமில்லாம அந்த தொகுதி மக்கள்கிட்ட மட்டுமில்லாம வேறொரு பரவலான பார்வை இருக்கனால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ் இருக்குது. 2 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் மட்டுமே இருந்தாலும் கூட பெண்ணாரத்துல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நம்முடைய கருத்துக்களை முடிவுகள் தெரிவிக்கின்றன. 10 சட்டமன்றத்திலே பார்க்கிறோம். 10 சட்டமன்றத்திலும் போட்டியிடக்கூடியவர்கள் கட்சியுடைய அரசியல் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழக ஜெயலலிதாவிலிருந்து நாம் தமிழர் இயக்கத்துடைய நிறுவன தலைவர் திரு ஒருங்கிணைப்பாளர் தலைமைப்பாளர் திரு சீமான் வரை ஒட்டுமொத்தமாக 10 முக்கியமான கட்சியுடைய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியை பார்த்துகிறோம். அந்த வகையில் நாம் இப்போது பார்க்கக்கூடியது மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய உடுமலைப்பேட்டை எல்லை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை போட்டியிடக்கூடியவர் விஜயகாந்த், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக முதல் வேட்பாளர் இருக்கக்கூடிய அந்த தேமுதிகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். 2006 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி 8.5 விழுக்காடு 8.5 விழுக்காடுகள் வாங்கியவர். அதற்கு பின்னால் 2009 பாராளுமன்ற தேர்தல் தனித்து போட்டியிட்டவர். 10 விழுக்காடுக்கு மேல் வாக்கு வாங்கியவர். 2011 அதிமுக கூட்டணி அமைத்து 2வது சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றவர். ஒரு தனிப்பெரும் சக்தியாக தானும் தன்னுடைய மனைவி மட்டுமே கடுமையான போராடி 2014 பாராளுமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் நினைவு கூர்ந்தார். பாராளுமன்ற மைய மண்டபத்தில் பிரேமலதா விஜயகாந்தை தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி பாராட்டினார். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பை காட்டி இப்போதும் கூட உழைப்புக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் பயணித்த அதே வாகனத்தில் பிரச்சார வாகனத்தில் பல இடங்களில் சென்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடிய உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் எப்படியாவது இந்த முறை அவர் வீழ்த்தியாக வேண்டும் என்று பிற கட்சிகள் மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி கூட கடுமையான போட்டி ஏற்படுத்தியிருக்கிறது. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் விஜயகாந்த் வெல்வாரா, அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்கிறதுக்கு முன்னாடி திரையுலக வரலாற்றில் விஜயகாந்துக்கு வந்து ரமணா எப்படி ஒரு மிக முக்கியமான படமோ அதே போல உளுந்தூர்பேட்டை தொகுதியும் கூட ஒரு மிக முக்கியமான இடம். அங்க அவர் நடத்திய மாநாடு அவருடைய கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக, கட்சிக்கான மிகப்பெரிய அச்சாரமாக இருந்தது. அந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில இந்த முறை இதற்கு முன்னாடி கடந்த கால தேர்தல் வரலாறு பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இதற்கு முன்னால் வென்றவர்கள் யார் என்று பார்க்கும்போது திமுக 6 முறையும், அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் போட்டிட்டு வென்றிருக்கிறார். திமுக அதிகபட்சம் 6 முறை. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தற்போது போட்டுக்கொள்வார். இதற்கு முன்னால் ரிஷிவந்தியத்தில் போட்டிட்டு அதற்கு முன்னால் விருதாச்சலத்தில் போட்டிட்டு தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள், அதிமுக சார்பாக குமரகுரு, திமுக வசந்தவேல், ஐஜேகே சார்பாக பாஜக கூட்டணி ராஜேந்திரன், பாமக சார்பாக வழக்கறிஞர், செய்தி தொடர்பாளர், ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு அடிக்கடி வரக்கூடிய திரு பாலு, நாம் தமிழர் தேசிங்கு ஆகிய 6 பேர் களத்திற்குரிய பார்க்கிறோம். இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் கேட்டபோது பிற கட்சிகள் 1 விழுக்காடு வாக்களை பெறுகின்றன. அதைவிட அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சி 11 முதல் 17 விழுக்காடு வாக்களை பெறுகிறது. திரு பாலு வழக்கறிஞர் பாலு 11 முதல் 17 விழுக்காடு வாக்களை பெறக்கூடிய பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 25 முதல் 31 விழுக்காடு வாக்களை பெறக்கூடிய பார்க்கிறோம் உளுந்தூர்பேட்டையில். அதற்கு அடுத்ததாக அதிகமாக பார்க்கக்கூடியது
திராவிட முன்னேற்ற கழகம் 27 முதல் அதிமுக விட 2 விழுக்காடு கூடுதலாக வசந்தவேல் அவர்கள் திமுக சார்பாக 27 முதல் 33 விழுக்காடு பெறக்கூடியதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவுடைய தலைவர், தேமுதிக மக்கள் கூட்டணி முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் அவர்களுடைய பெறக்கூடிய வாக்குகளை பார்க்கும்போது 24 முதல் 30 விழுக்காடு பெறக்கூடியதை பார்க்கிறோம். மூன்றாவது இடத்தில் இருக்கிறார். ஒரு விழுக்காடு வாக்குகள் தான் குறைவாக இருந்தாலும் கூட திமுக அதிகபட்சமாக 27 முதல் 33 விழுக்காடு வாக்கு, அதை விட 1 விழுக்காடு 2 விழுக்காடு மட்டுமே குறைவாக அதிமுக 25 முதல் 31, அதை விட ஒரே 1 விழுக்காடு மட்டுமே குறைவாக 24 முதல் 30 விழுக்காடு விஜயகாந்த் அவர்கள் பெறக்கூடியதை பார்க்கிறோம். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில முதல் 3 இடத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 85 விழுக்காடு வாக்களை அதிகமாக பெறக்கூடிய பார்க்கிறோம். முதல் 3 இடங்கள் கடுமையான போட்டி. திரு விஜயகாந்த், திரு அருண்கிருஷ்ணமூர்த்தி, திரு விஜயகாந்த் அவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா 3வது இடத்தை பெறாங்க. விஜயகாந்த் அவர்கள் 3வது இடத்தை பெறார். அப்படிங்கிறத தாண்டி திண்டிவனம் தொகுதியில் அதிமுக 3வது இடத்தை பெறதை பார்க்கிறோம். அது மாதிரி பெண்ணாரம் தொகுதியில் அதிமுக 3வது இடத்தை பார்க்கிறோம். இந்த மாதிரி பல இடங்கள் அதிமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையும் கூட பார்க்கிறோம். சில தொகுதியில் அந்தந்த வேட்பாளர் காரணமா இந்த இடத்துல விஜயகாந்த் அவர்களுக்கான நம்பர் 1க்குமான வாக்கு வித்தியாசம் 3 விழுக்காடு வாக்கு தான். நம்பர் 1க்கு இவருக்கு 3 வித்தியாசம் தான் இருக்கு. திமுக அங்க வந்து 2 விழுக்காடு அட்வான்டேஜ் பெறுது, அதிமுக அதோட 2 விழுக்காடு குறையப்படுது. அவங்களோட 1 விழுக்காடு வாக்குல விஜயகாந்த் பெறார். ரிஷிவந்தியம், விருதாச்சலம், உளுந்தூர்பேட்டை இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்தது. அந்த விழுப்புரம் மாவட்டமே கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்த ஒரு மாவட்டம். அங்க விருதாச்சலத்தில் 2006 அவர் வெற்றி பெற்ற போது ஒட்டுமொத்த தமிழும் வியந்து பார்த்தது. ஒரே ஒரு தொகுதி தான் வென்றாங்கன்னு பார்க்கல. அங்க எப்படி இருந்தார்? ஏன்னா அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், மதுரையை சேர்ந்தவர். ஆனா அங்க நிக்காம அவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. அங்க அவர் வென்றும் காட்டிய போது மிகப்பெரிய வியப்பு. இந்த முறை அவருக்கு வந்து நிச்சயமான வெற்றி திரு பாமக அன்புமணி ராமதாஸுக்கு சொல்லப்பட்டது போல, டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு சொல்லப்பட்டது போல நிச்சயமான வெற்றின்னு ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியலன்னா, இந்த தொகுதியும் பெண்ணாகரமும் காட்டுமன்னார் கோவில் போன்ற தொகுதிகளும் மாறுபட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து தேமுதிக வந்து முக்கிய வாக்கு வங்கி பெற்ற வரலாறுன்னு ஒண்ணு கிடையாது. திரு விஜயகாந்த் அவர்களும் அவர் தேமுதிகவை இழுத்துட்டு வரதும், அந்த முரசு சின்னத்துக்கு வாக்கு இன்னைக்கு விழுதுன்னா அது திரு விஜயகாந்துக்காக தான் இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல. திமுகவுக்கு இங்க ஒரு முக்கிய வாக்கு வங்கி இருக்கு. அதை விட நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுக 2011 தேர்தலில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்குறாங்க. இந்த தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 95,000 வாக்குகள் வாங்குறாங்க. அங்க இருந்து இவ்வளவு தூரம் சரிவு ஏற்பட்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த கடுமையான போட்டி. சோ மறுபடியும் மீண்டும் பல தொகுதிகளில் அதிமுக இதற்கு முந்தைய காலங்களில் பெற்ற வாக்கு தான் திமுக, பாமக மற்றும் விஜயகாந்த் அவர்கள் வந்து பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது இங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, திரு விஜயகாந்த் நிக்கிறதுனால இவ்வளவு ஒரு முக்கியமான வாக்கு வங்கி அப்படியே தேமுதிகவுக்கு மாற்று அணிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அதை சிதைக்கிற அளவுக்கு ஒரு அவர்களுக்கு நேரடியா போட்டியா கருதப்படக்கூடிய பாமக, அதுலயும் ஒரு தெரிந்த வேட்பாளர், பரிச்சயமான வேட்பாளர் வரும்போது அவர் வந்து அந்த வாக்கு டிரான்ஸ்பரை ஒரு அளவுக்கு குறைக்கிறார். சோ இப்படி பல விதத்துல இங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நடக்கும்போதுதான் இந்த தொகுதி வந்து உண்மையிலேயே ஒரு குழப்பமான தொகுதி. இந்த ஏரியா எல்லாம் முன்னாடி வந்து பாமகவுடைய கோட்டை அப்படிதான் சொல்லப்படுது. ஆனா அவங்க வந்து ஒரு ஓட்டு பிளவு ஏற்படுத்தும் சக்தியா தான் இருக்கிறாங்களே தவிர வந்து ஓட்டை வந்து வெல்லக்கூடிய சக்தியா நம்ம பார்க்கல. ஏன் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியில முதல்லயே ஒரு பலமான வேட்பாளரை பாமக நிறுத்திருந்தா அவங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் தொகுதியில் அவங்களுக்கு இருந்த கான்பிடன்ஸ் அது காட்டியிருக்கும். அவர்கள் வந்து திரு பாலுவே திரு விஜயகாந்த் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் கொண்டு வராங்க. அது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு அரசியல் நுணுக்கத்தை தான் இங்க நம்ம பார்க்கணும். இந்த தொகுதியில அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி, திமுக கூட்டணி கட்சிக்கு இருந்தது, அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படி பல விஷயங்கள் இந்த தொகுதியில மாறி மாறி வருது. சோ அந்த குழப்பம் வந்து வாக்காளர் மத்தியில இன்னமும் இருக்கு. சோ இது போக போக தேர்தல் நெருங்க திரு விஜயகாந்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, யங் ஓட்டர்ஸும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய ஃபேன் ஃபாலோயிங்கும் அவருக்கு ஒரு சாலிட் வாக்கா போகுது. அதையெல்லாம் மீற அளவுக்கு அவர் வந்து இந்த முறை வாக்க பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் இதை நம்ம இழுபறியில போடுறோம். ஏன் இங்க வந்து 2% கேப் இருந்தாலும் நம்ம திமுக எட்ஜ் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, முக்கிய காரணம் இங்க அதிமுகவுக்கு 2% கேப் இருந்ததாலும் நம்ம கொடுத்திருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, மாற்று அணியில ஒரு முக்கிய தலைவர் நிக்கிறாரு. அவர் ஒரு விழுக்காடு வாக்கு வித்தியாசம் தான் குறைவா நம்ம கணிப்புல வருது. சோ வர இருக்கக்கூடிய நாட்கள்ல ஃபேக்டர்ஸ் மாறும்போது யார் ஒருவர் வாக்கு இழக்கிறாங்களோ அந்த வாக்குகள் நிறைய திரு விஜயகாந்துக்கு சேர்ற வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறது நம்மளுடைய கணிப்பு. பாமக வேட்பாளர் மாற்றப்பட்டார், திமுக வேட்பாளர் மாற்றப்பட்டார், விஜயகாந்த் வேட்பாளர் பல விஷயங்கள் நடந்தன. இது வந்து விஜயகாந்தை தோற்கடிக்க வேண்டும் என்று கடுமையான முயற்சி நடக்கிறது. விஜயகாந்தை மையப்படுத்தான் இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி சுத்துறது. விஜயகாந்த் வெல்வாரா மாட்டாரா அப்படிங்கிறது அவரை மையப்படுத்தான் பிற கட்சியில் பழக்கக்கூடிய பார்க்கிறோம். திமுக அங்கு எட்ஜ் எடுத்தாலும் கூட ஒரு இழுபறியான தொகுதியை தான் பார்க்கிறோம். விஜயகாந்த் கடுமையான போட்டியை உளுந்தூர்பேட்டையில் ஏற்படுத்துகிறார். அவர் வந்து நிச்சயமாக அவருடைய வெற்றியோ தோல்வி உறுதியாக சொல்ல முடியாத மிகப்பெரிய கடுமையான இழுபறி ஏற்படுத்தக்கூடிய தொகுதியாக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியை
நாம் பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நம்மளுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. அதிகமாக சொல்ல வேண்டிய திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் தன்னுடைய தோளில் முழுக்க 2014 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் முழுக்க தன்னுடைய தோல் அந்த தேர்தல் சுமந்து ஒரு உற்சவராக நம்ம மூலமூர்த்தியாக அவர் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவரை வைத்துக் கொண்டு அவரை முன்னிலைப்படுத்தி அவரை அதிகம் சிரமப்படுத்தாமல் முழுக்க தன்னுடைய தோளில் இந்த தேர்தலை சுமந்து வேட்பாளர் தேர்தலிருந்து தேர்தல் அறிக்கையிலிருந்து அவரை முழுமையாக மையப்படுத்தி இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் நமக்கு நாமே திட்டத்தை ஏற்கனவே அறிமுகப்படுத்தி அந்த திட்டம் மூலமாக மாநிலம் முழுக்க கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு எல்லோருக்கும் பரிச்சயத்தில் பிரச்சார பாணியிலும் கூட சட்டை அணிவதிலும் கூட பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி இளைஞர்களை கவர வேண்டும், புதிய வாக்காளர்களை கவர வேண்டும். தேமுதிக கூட்டணி இல்லாது எந்த வளர்த்தும் பாதிப்பு இல்லை என்பது தன்னுடைய முகத்திலோ பிரச்சாரத்திலோ தேர்தல் பணியிலோ எந்த இடத்திலுமே காட்டாம மிக முக்கியமாக மிக தீவிரமாக கொஞ்சம் கூட இல்லாமல் தரையில் நடந்து வாகனத்தில் சென்று தமிழகம் முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அவரை பற்றிய ஒரு சின்ன தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திமுக தலைவர் கருணாநிதி தயாளு தம்பதியின் 3வது மகனாக 1953ஆம் ஆண்டு பிறந்தார் ஸ்டாலின். இளம் வயதிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்ட அவர் தான் வசித்த கோபாலபுரம் பகுதியில் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பலமுறை கட்சிக்காக சிறைவாசம் அனுபவித்த ஸ்டாலின் 1975இல் மிசா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். 1980இல் திமுக இளைஞரணி அமைப்பு தொடங்கப்பட்டது. அந்த அமைப்பை வலுப்படுத்திய ஸ்டாலினுக்கு இளைஞரணி மாநில செயலாளர் பொறுப்பு தரப்பட்டது. 1984ஆம் ஆண்டு முதல் முறையாக சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் அந்த தேர்தலில் தோல்வியுற்றார். 1989ஆம் ஆண்டு மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்டாலின் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். 4 முறை அந்த தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டு சென்னை மேயரானார். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமையை பெற்ற அவர் 2001இல் மீண்டும் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்ட பிரச்சினை காரணமாக பின்னர் பதவியை ராஜினாமா செய்தார். 2003இல் திமுக துணை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் 2008இல் கட்சியின் பொருளாளரானார். 2006ஆம் ஆண்டு அமைச்சராக பதவியேற்ற அவர் உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பொறுப்பு வகித்தார். 2009இல் தமிழக வரலாற்றில் முதல் துணை முதலமைச்சரானார் ஸ்டாலின். 2011 சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்டாலின் இந்த தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த கொளத்தூர் தொகுதியுடைய கடந்த கால வரலாறு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இந்த தொகுதியில அதிமுக 5 முறை வென்றிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை வென்றிருக்கிறது, காங்கிரஸ் கட்சியும் பிற கட்சிகளும் தலா 1 முறை வென்றிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்னால் 2 முறை மட்டுமே வென்றிருக்கிறது. திமுக அங்குதான் போட்டியிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அங்குதான் கடந்த முறை போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையாக அங்கே போட்டார். இந்த தொகுதியில் இந்த முறை போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார், ஸ்டாலின் கூட களத்தில் காணக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது திமுக சார்பாக மு க ஸ்டாலின், அதிமுக JCT பிரபாகர், தேமுதிக மதிவாணன், பாஜக KT ராகவன், ஆயுதத்து நிகழ்ச்சி அதிகமாக அதிகமாக கலந்து கொண்டவர் திரு KT ராகவன், பாமக S கோபால், நாம் தமிழ் சேவியர் பெலிக்ஸ் ஆகிய 6 பேர் களம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதிமுக முக்கியமான பிரமுகராக JCT பிரபாகர் கூட இருப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஸ்டாலினுக்கு கடுமையான சவால் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அந்த தொகுதி மக்களிடம் கொளத்தூர் தொகுதி மக்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னபோது நோட்டாவுக்கு என்று 1 விழுக்காடு வாக்குகளும், பிற கட்சிகளுக்கு 2 விழுக்காடு வாக்குகளும், திரு ராகவன் போட்டியிடக்கூடிய பாஜகவுக்கு 5 விழுக்காடு வாக்குகளும், அடுத்ததாக தேமுதிக 7 முதல் 13 விழுக்காடு வாக்குகளும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் JCT பிரபாகர் 35 முதல் 41 விழுக்காடு வாக்குகளும், திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு 41 முதல் 47, 6 விழுக்காடு கூடுதலாக, அதிமுகவை விட 6 விழுக்காடு கூடுதலாக 41 முதல் 47 திமுகவுடைய பொருளாதார ஸ்டாலின் பெறக்கூடிய பார்க்கும். அதிமுக 6 விழுக்காடு கூடுதலாக பெறுகிறார் திரு கொளத்தூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள். இது இதற்கு முன்னாடி 2வது முறையாக அவர் போட்டியிடார். இதுக்கு முன்னாடி அங்க இருந்திருக்காரு. இப்ப தொகுதிக்கான தனி போன் புகார் பேசியங்களா வச்சிருந்தார். நிறைய நமக்கு நாம திட்டங்கள் மட்டும் இல்லாம அந்த இடத்துல மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு ஒரு முறை அந்த தொகுதியில நிறைய குறை கேட்பு கூட்டங்களா நடத்தினாரு. இது மாதிரி பல விஷயங்கள் நடத்தினார். ஆனா இந்த தொகுதி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு DMK பேஸா நம்ம பார்க்க முடியல. அங்க அதிமுக தான் அதிகமான முறை வென்றதை பாக்குறோம். பட் இவர் தொகுதியை நல்லா வச்சிருந்தாரு. ஆனாலும் கூட 6 விழுக்காடு வித்தியாசம். ஏன் இப்ப நிச்சய வெற்றி நம்ம சொல்லல. இந்த இடத்துல விழுக்காடு எங்கேயும் குழப்பம் இல்ல. என்ன ஆகும் அப்படிங்கிற அச்சம்ல ஸ்டாலின் கொளத்தூரில் வெல்வார் அப்படிங்கிறது
அப்படின்றத நம்ம கண்ண மூடிட்டே சொல்லிடலாம். ஆனால் இந்த விழுக்காடு வித்தியாசம் ஏன் குறைவா இருக்குன்னு பார்க்கணும். முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட பல தேர்தல்கள்ல கூட அவர் பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச வரலாறு அவ்வளவு இல்ல. அது ஒரு பெரிய இஷ்யூவா இங்க பார்க்க முடியாது. இன்னொன்னு புரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு அப்படின்னா, கொளத்தூர் தொகுதி டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் திமுகவுக்கு சாதமான பகுதிகள் சேர்க்கப்படுது. இன்ஃபேக்ட் ஹிஸ்டரின்னு எடுத்து பார்த்தா அதிமுக 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல நிறைய ஜெயிச்ச தொகுதிகள்ல, நிறைய முறை ஜெயிச்ச தொகுதிகள்ல கொளத்தூர் ஒண்ணு. ஆனா அன்று இருந்த கொளத்தூர் தொகுதியும் இன்று இருக்கிற கொளத்தூர் தொகுதியும் ஒண்ணு கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, இந்த தொகுதி பற்றிய புரிதல் நம்மளுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா, இது சென்னையில நார்த் வெஸ்ட் அந்த பகுதியில் இருக்கும்போது பல புது வாக்காளர்கள் வராங்க, ஒரு மூவிங் பாப்புலேஷன் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அதுதான் அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டுகள். திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்குன்னு ஒரு முக்கிய வாக்கு இருக்கு, அதிமுகக்குன்னு ஒரு முக்கிய வாக்கு இருக்கு. அந்த பேலன்ஸை டில்ட் பண்றது ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளர் துணை முதல்வரா இருந்திருக்காரு, வருங்காலத்துல முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், ஒரு முக்கிய தலைவர், அப்படி பல விஷயம் இருக்கும்போது அவர் மீது நம்பிக்கையும், அவர் வந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் தொகுதிக்கு செய்யப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிற வாக்கு தான் அந்த 6% பாசிட்டிவ் ஓட்டா. நம்ம கட்சிகளுக்கான ஆன்டி கம்யூனிஸ்ட் பார்க்கும்போது அதிமுக ஆன்டி கம்யூனிஸ்ட் என்னாச்சு? திரு பிரபா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காரா? அதிமுக சாதமான பகுதியெல்லாம் மாறி திமுக சாதமான பகுதி வந்ததை குளத்தூர்ல பார்த்தோம். அது அப்பயும் கூட அதிமுக இவ்வளவு கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய காரணம் இல்ல. முக்கியமா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க வேட்பாளர்கள் இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போன்ற ஒரு வேட்பாளர்கள்லாம் நிக்கும் போது அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற பேச்சு எங்க அடிபட்டு போகுது அப்படின்னா, இங்க ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திரு ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவா இருந்திருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. அது ஒரு பெரிய இஷ்யூவா இல்லாம இங்க இருந்து வர வாக்கு இங்கேயும், அங்க இருந்து போற வாக்கு இங்கேயும், அதிமுகவும் திமுகவும் ஓட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது தவிர அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை தக்க வச்சுக்கிறாங்க. அப்ப தேமுதிக ஒரு மக்கள் நல கூட்டணியில ஒரு பிரதானமா ஒரு வாக்கு பிரிக்கிறதும், பாரதிய ஜனதா கட்சி இங்க ஒரு 5% வாக்குகள் ஒரு முக்கியமான பிளவு. அந்த பிளவு ஏற்படுத்ததும் இந்த திராவிட கட்சிகள் என்னதான் ஒரு 80% வாக்குகளை இந்த தொகுதிக்கு போலாக இருக்கக்கூடிய 80% வாக்குகளை மொத்தத்துல 80% வாக்குகளை அவர்கள் பெற்றாலும் இந்த ஒரு 15% ஓட்டு பிளவுபடுவது இது ஒரு முதல் முறை. சோ அப்படிலாம் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போதுதான் அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ், வின்னிங் மார்ஜின் டிஃபரன்ஸ் கொஞ்சம் குறையும். சோ ஒரு மார்ஜின் குறைவாக இருந்தாலும் உத்தரவாதமாக கொளத்தூர் தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல முன்னிலை பெறக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. திருவாரூருக்கு தேர் மட்டுமல்ல, அந்த ஊரை சேர்ந்த, அந்த ஊரை பெருமிதமாக கொள்ளக்கூடிய திரு கருணாநிதி கூட ஒரு மிக முக்கியமான அழகு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர், தவிர்க்க முடியாத ஒரு சக்தி இருக்க முடியுமானால் நிச்சயமாக அவரை சொல்லலாம். ராஜாஜி காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, பக்தவச்சலம் காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து, ஜானி காலத்திலிருந்து இன்று வரை முழுக்க முழுக்க யாருடைய அரசியல் வரலாறு எதிர்பக்கத்தில் எழுதினால் இந்த பக்கத்தில் நீங்கள் கருணாநிதியோட வரலாறு எதிர்கொண்டே ஆகணும். அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக, மிகப்பெரிய களப்போராளியாக, மிகப்பெரிய தோல்விகள் கண்டபோது கூட, ஆட்சி இழந்தபோது கூட எந்த வகையிலுமே புண்படாமல், வருத்தப்படாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய மிகப்பெரிய மனதைரியம் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல் சாணக்கியர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுல கடுமையான உழைப்புக்கு பெயர் போன, உழைப்பு என்றால் கருணாநிதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கொண்ட எதிர்க்கட்சிகளும் விமர்சகர்களும் கூட பாராட்டக்கூடிய அளவுக்கு வீடியோடு எத்தனை மணிக்கு தூங்குகிறார், எத்தனை மணிக்கு விழுக்கிறார் என்று தெரியாமல் ஏற்கனவே ஒரு முறை ஆற்காடு வீராசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சொல்லியிருந்தார், காலையில் 5 மணி 6 மணிக்கு நாங்கள் பேப்பர் காத்திருப்போம், ஏன்னா அதுக்குள்ள அவர் பேப்பரை பார்த்துட்டு அந்த 13ஆம் பக்கத்தில் பார்த்தியா 8ஆம் பக்கத்தில் பார்த்தியா என்று கேட்பார் கலைஞர் என்று அந்த அளவுக்கு சொன்னார். கடுமையான உழைப்பாளி, முழுக்க முழுக்க அவருடைய சிந்தை, செயல், வேகம், திறன், புத்தி எல்லா இடத்திலுமே முழுக்க முழுக்க அரசியல் நிறைந்து கிடப்பதை பார்க்கிறோம். இன்று வரை 93 வயதிலும் ஒரு அயராத ஒரு ராஜதந்திரியாக 103 வயது வரை கூட நான் தொடர்ந்து போராடுவேன் உங்களுக்காக என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை கொண்ட மனிதராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுக்கு தொகுப்பு தேவையில்லை என்று பார்க்கிறேன். அவருக்கான அறிமுகம் என்பது ஒரு அபத்தமான விஷயமா இருக்கும் என்று பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதுபெரும் தலைவர், முக்கியமான தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய தொகுதி திரு திருவாரூர். அந்த தொகுதியில் இதற்கு முன்னால் கடந்த கால வரலாறு நான் பார்க்கலாம். திமுக அங்க எத்தனை முறை வென்றது? 6 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறை வென்ற தொகுதியா பார்க்கிறோம். 11 தேர்தல்கள் 1967 2011 வரை திராவிட முன்னேற்ற கழகம் அதிகபட்சமாக 6 முறை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறை வென்றதை பார்க்கிறோம். இந்த முறை இங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள், அதிமுக சார்பாக திரு பன்னீர்செல்வம், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக மாசிலாமணி, பாஜக ரெங்கதாஸ், பாமக சிவகுமார், நாம் தமிழர் தென்றல் சந்திரசேகர் ஆகிய 6 பேர் களத்தினை பார்க்கிறோம். திமுக தலைவர், அதோடைய அடையாள சின்னம் போட்டியிடக்கூடிய திருவாரூர் தொகுதியில் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்கு கேட்டபோது நோட்டாவுக்கு அந்த பகுதியில் கூட 1 விழுக்காடு வாக்கு இருக்கிறது. பிற கட்சிகளுக்கு 4 விழுக்காடு வாக்குகள். அடுத்த நாம் பார்ப்போம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 முதல் 9 விழுக்காடு அதிகமாக போட்டியிட்டு வென்ற கட்சியா பார்க்கிறோம்.
அதிமுக திரு பன்னீர்செல்வம் 34 முதல் 40 விழுக்காடு வாக்களை பெறக்கூடியதை பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி பெறக்கூடிய வாக்களை நாம் பார்க்கும்போது அதிமுக விட அதிகமாக 49 முதல் 55 விழுக்காடு, கிட்டத்தட்ட 15 விழுக்காடு வாக்குகள் அதிமுக விட அதிகமாக, திரு பன்னீர்செல்வத்தை விட அதிகமாக திருவாரூர் தொகுதியில் திரு கருணாநிதி பெறக்கூடியதை பார்க்கிறோம். இந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்ம போன தொகுதியில் பார்த்தோம், இந்த தொகுதியில் பார்த்து வித்தியாசம் தான் கேட்க விரும்புறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 6 விழுக்காடு வாக்குல முன்னிலை பெறார். இந்த இடத்துல வந்து திமுக வந்து 15 விழுக்காடு வாக்குல திரு கருணாநிதி பெறார். நம்ம கடந்த முறை போட்டிட்ட போதே அவர் வந்து திருவாரூர் ஏன் தேர்ந்தெடுக்கிற ஒரு சென்டிமெண்ட் எப்படி 2011 ஸ்ரீரங்கத்தை வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்ந்தெடுத்தாங்களோ அது மாதிரி இவர் தேர்ந்தெடுக்க என்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கிற ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் வந்து ரெண்டுமே காரணமா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து திமுக வென்றிருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட அங்க வென்றிருக்கு. இந்த முறை இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு 15% வந்து ஒரு காங்கிரீட்டா நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தபோது கூட கருத்து கணிப்புல பார்த்தபோது கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு எட்ஜ் காட்டல. நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த தொகுதி வாரியா கருத்து கணிப்பு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விஐபி தொகுதிலாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தபோது இந்த ஸ்ட்ராங் எட்ஜ் காட்டல. இப்போ வந்து ஒரு காங்கிரீட்டான ஒரு தெளிவான ஒரு நல்ல வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால் இந்த நம்ம பார்த்த 234 தொகுதியில் வேற எந்த வேட்பாளர் காட்டாத ஒரு வித்தியாசம் சொல்லலாம். என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா 15 விழுக்காடு வித்தியாசம் திரு கருணாநிதி காட்டார். என்ன காரணத்தினால? முக்கிய புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சென்ற முறை தேர்தலிலே ப்ரோ ஏடிஎம்கே வேவ் இருக்கிற அந்த காலகட்டத்திலே அவர் வந்து நிறைய வாக்குகள் வித்தியாசம் கிட்டத்தட்ட 60% பிளஸ் ஓட்ஸ் வாங்கி அவர் இந்த தொகுதியில் ஜெயிக்கிறார். சோ அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குட்பட்ட இடங்கள்ல அவருக்கு இருக்கக்கூடிய பரிச்சயம் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரெண்டு இடதுசாரிகளுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அந்த இடத்துல இருக்கிற நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி அதிகமான முறை அவங்க வென்றதையும் கூட பாக்குறோம். அவர்கள் வந்து ஒரு ஓட்டு பிளவை ஏற்படுத்தல. ரெண்டு பேர்ல யாருடைய வாக்கு சிதறலையா? இங்க அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க கட்சியா வேட்பாளரா அதெல்லாம் மீறி திரு கருணாநிதி அப்படிங்கிற அந்த வேட்பாளர் வந்து அவர் வேற ஒரு லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு யுனானிமஸ் சாய்ஸா இருந்தார். அவர் போட்டியை வேற ஒரு லெவலுக்கு எடுத்து போயிடார். போட்டியே இல்லாத அளவுக்கும் அது ஆயிடுது. கட்சி வாக்குகள் பிரியுது, மற்றபடி அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு. இன்னொன்னு, 2 சர்வேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் பீரியட்ல பார்த்தோம்னா அந்த தேர்தல் சூடு பற்றி கொள்ளுது. அதிமுக இங்க நேரடியா ஜெயிச்ச வரலாறும் இந்த தொகுதிக்குள்ள இல்ல. சோ அதனால அங்க ஒரு பெரிய காடர் பேஸ் தான் இருக்கு, கட்சிக்கு இல்லாம இல்ல. அந்த இரட்டை இலைக்கான செல்வாக்கு, அதிமுகவுக்கு கட்சி வாக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அவர்கள் நேரடியா வெல்லாதது எதை காட்டுது அப்படின்னா, திமுக அதை விட பல மடங்கு இந்த தொகுதியில பலமா இருக்கிறதும், முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு பழம்பெரும் தலைவர் அவர் வந்து மறுபடியும் இங்க போட்டியிடுவதும், அதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டு காலத்துல நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்காரு. ராஜ்யசபா எம்பி அவர்கள் மூலமா இங்க திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, ராஜ்யசபா ஃபண்ட்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் தொகுதியில 4-5 முறை சென்றிருக்காரு. சோ அதெல்லாம் இருக்கும்போது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டா இருக்கு. மீண்டும் இந்த முறை இந்த 2 திராவிட கட்சிகள் ஏதேனும் ஆட்சிக்கு வந்தால், திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் இவர் முதலமைச்சர் ஆகுவார் அப்படின்னா இது வந்து முதல்வர் தொகுதி ஆயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கும்போது அவருக்கு அந்த நிறைய அட்வான்டேஜ் கொண்ட தொகுதியா பாக்குறோம். சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி 11 சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிடாத ஒரு தொகுதியா பாக்குறோம் திருவாரூர்ல. அங்க இவங்க முதல் முறை போட்டியிடாங்க, மன்னிக்கணும், வெற்றி பெறாத தொகுதியா நம்ம பாக்குறோம் திருவாரூர்ல. இந்த முறையும் கூட ஒரு கடுமையான எட்ஜ், ஒரு ஸ்ட்ராங்கான வெற்றியை, ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றியை திராவிட முன்னேற்ற தலைவர் திரு கருணாநிதி பெறக்கூடிய பார்க்கணும். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி இன்னொரு மிக 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 முக்கியமான சட்டமன்ற தொகுதி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்டு கடந்த முறை இடைத்தேர்தலில் வென்ற தொகுதி. அதிமுக பொறுத்தவரை ஜெயலலிதா மிக மிக ஒரு இரும்பு மனுஷி என்று சொல்லக்கூடிய, இந்த அளவுக்கு துயரங்களையும் சோகங்களையும் துரோகங்களையும் சதிச்செயலையும் தாண்டி ஒரு மனிதர் அரசியல் இருப்பதே மிகப்பெரிய விஷயம். ஒரு பெண் இருப்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்திரா காந்திக்கு பிறகு மன உறுதிக்கு பெயர் போன எல்லா சதிச்செயலுக்கும் கூட இருப்பவர்கள், வெளியே இருப்பவர்கள், அரசியல் எதிரிகள், ஆளுங்கட்சிக்குள்ள ஒரு எதிர்க்கட்சிக்குள்ள எல்லா வகையான விஷயங்களையும் தாங்கி ஒரு பெண்ணாக இந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க பெண்ணாக ஒரு அரசியல் ஒருத்தர் இருக்க முடியும்னா மிக ஆச்சரியமான விஷயம். இதற்கு முன்னால் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு, இந்த முறை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டிருக்கார். எல்லா விதமான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பல வழக்குகளை கடந்து வந்து ஒட்டுமொத்தமா எல்லா வழக்கிலிருந்து விடுதலை ஆகியிருக்கார். முழுக்க முழுக்க ஒரு நபரை நம்பி ஒரு கட்சியை இயக்க முடியும், கட்சியை எப்படி கட்டுக்காப்போடு வைத்திருக்கார் என்று திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களே ஒருமுறை குறிப்பிட்டார். அதிமுக போல கட்டுக்கோப்பான கட்சியை பார்க்க முடியுமா? அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு அங்கு சலசலப்பை காணும். இங்கே ஒரு நடவடிக்கை மிகப்பெரிய சலசலப்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மறைமுகமான பாராட்டை திமுக தலைவர் வாயாலே பெற்றவர் அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கூட அந்த விமர்சனங்கள் எல்லாம் தள்ளி வைக்கக்கூடியவர்களை ஒரு பெண் இன்று வரை திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி குறிப்பிடக்கூடிய வகையில் ஒரு பெண்களுடைய ஒட்டுமொத்தமான ஆதரவை, ஒரு பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு போராடி வருகிறார். நான் எங்களுடைய பிரதிநிதியாக முழுமையாக நாங்கள் பார்க்கிறோம், பெண்களுக்கான அடையாளமாக பார்க்கிறோம். குடும்ப பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய எல்லாருக்கும் வந்து அவர்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு அடையாளமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு கடுமையான போராளியாக பார்க்கக்கூடிய எம்ஜிஆருக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, எதிர்க்கட்சி தலைவராக இருந்து, தனி நபராக இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது ஒட்டுமொத்தமாக அதிமுக சேர்ந்த அத்தனை சட்டமன்றம் வெளியேற்றப்பட்ட பிறகு தனி ஒரு நபராக இருந்து கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் சட்டமன்றத்தில் பேசி வெளியே வந்த வரலாறு வந்து ஜெயலலிதா கொண்டு பல சர்ச்சைகள், பல விமர்சனங்கள். இதெல்லாம் தாண்டி அதிமுக என்றால் ஜெயலலிதா, ஜெயலலிதா என்றால் அதிமுக. இதற்கு முன்னால் எம்ஜிஆர் பெறாத வெற்றியை பெற வேண்டும் என்ற கடுமையான கணக்கோடு 2 முக்கியமான இலக்கோடு செயல்பட்டுக் கொண்டார். ஒன்று, அதிமுகவை
திமுகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வந்துவிட வேண்டும். 84க்கு பிறகு இதற்கு முன்னாடி இந்த கட்சி மீண்டும் ஒரு முறை வந்ததில்லை என்ற பெயரை போக்கி எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் சாதித்ததை நன்னால் சாதிக்க வேண்டும் என்பது. இரண்டாவதாக திமுக 1970களில் 184 சட்டமன்ற தொகுதியில் வென்றது. அந்த இலக்கை வென்று இரட்டை இலை சின்னம் 185 சட்டமன்ற தொகுதியில் வெல்ல வேண்டும் என்று அந்த ஒரு கணிப்போடு அதற்காகத்தான் 234 தொகுதியிலுமே இரட்டை இலை சின்னம் தான். எந்த கட்சியும் கூட்டணி சேர்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்திருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வரலாறை அவருடைய தொகுப்பை போடுவதும் கூட நிச்சயமா ஒரு அபத்தமான விஷயமா இருக்கும் பார்க்கிறோம். தமிழக மக்களுக்கு முழுமையாக ஒவ்வொரு இல்லங்களை பரிச்சயமா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர் போட்டியிடக்கூடிய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியுடைய நிலவரம் என்ன? இதற்கு முன்னால் கடந்த கால வரலாறு பார்க்கும்போது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 5 முறை, திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை, காங்கிரஸ் கட்சி 2 முறை வென்ற தொகுதியை பார்க்கிறோம். அதிமுக அதிகபட்சமாக 5 முறை வென்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த முறை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார்? அதிமுக சார்பாக தமிழக முதலமைச்சர், அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா, திமுக சார்பாக சிம்லா முத்துச்சோழன், விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கல்வியாளர் வசந்தி தேவி, பாஜக சார்பாக ராஜா, ஒரே ஒரு ஆண் வேட்பாளர், பாமக சார்பாக ஆக்னஸ், நாம் தமிழர் தேவி ஆகிய 6 பேர் களத்திற்குரிய பார்க்கிறோம். ஒரே ஒரு தெரிஞ்ச ஆண் வேட்பாளர் ராஜா இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா, இவருக்கு சவால் விடக்கூடிய வேட்பாளர் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆர்கே நகர் தொகுதி மக்களிடம் நீங்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பு கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் நோட்டாவுக்கு வாக்களிப்போம் என்று 1 விழுக்காடு மக்களும், பிற கட்சிகளுக்கு என்று 3 விழுக்காடு மக்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வசந்தி தேவி கல்வியாளருக்கு 3 முதல் 9 விழுக்காடு வாக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிம்லா முத்துச்சோழன் திராவிட முன்னேற்ற கழகம் 37 முதல் 43 விழுக்காடு வாக்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக 47 முதல் 53 விழுக்காடு 10 விழுக்காடு வாக்கள் கூடுதலாக அதிமுக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு 47 முதல் 53 விழுக்காடு வாக்களும் பெறக்கூடிய பார்க்கிறோம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இதற்கு முன்னாடி அதிகமா அதிமுக வென்ற தொகுதியா பார்க்க அவங்க தேர்ந்தெடுக்கான காரணமாக இடைத்தேர்தலுக்கு ஒரு தொகுதி நமக்கு எந்த தொகுதியில் போயிடலாம் பார்க்கும்போது அவங்க திரு வெற்றிவேல் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி அவங்க போயிட்டாங்க. சோ அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கக்கூடிய தொகுதியா பார்க்கலாம். இவ்வளவு வெள்ளம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி, இது வேணுமா வேண்டாமா இந்த பிரச்சனை தாண்டி ஒரு 10% அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. திமுக உடைய தலைவர் 15 விழுக்காடு வித்தியாசம் பெறார், அதிமுக 10 விழுக்காடு வித்தியாசம் பெறார். இதை இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகும் எந்த கூட்டணி கட்சியுடைய ஆதரவும் இல்லாமல் இவர்கள் பெறுவது ஒரு சாதாரண விஷயமா பார்க்கணுமா? இல்லாட்டி இந்த 10 விழுக்காடு வித்தியாசங்கிறது இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கான அதிருப்தி அலைகளுக்கான ஒரு பிரச்சனையா பார்க்கணுமா? அதற்கான ஒரு பலனா பார்க்கணுமா? திருவாரூர் தொகுதியும் ஆர்கே நகர் தொகுதியும் நம்ம அப்படி கிராஸ் கம்பாரிசன் பண்ண முடியாத ஒரு கட்டாயம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் நேரடி போட்டி இருந்ததுன்னா வேணா நம்ம 15% 10% அந்த டிஃபரன்ஸ் கொண்டு வரலாம். தொகுதி விஷயங்கள் மாறுது. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில வெள்ளம் இந்த போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே துடை தெரியக்கூடிய அளவிற்கு அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் தமிழக அரசியலின் ஒரு முக்கிய தூண். அப்படி இருக்கும்போது இன்னொன்னு என்னன்னா, அவர்கள் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் அவர்கள் நிறைவேற்றிருக்கிற திட்டங்கள் அந்த தொகுதியில பேசப்படுது. வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு பத்தி மக்கள் பேசாம இல்ல, கண்டிப்பா பேசுறாங்க. ஆனா அதையெல்லாம் உடைத்தெரிக்கும் அளவிற்கு அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பலம், முதல்வர் அவர்களே அங்க வேட்பாளர், மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக வரும்போது முதல்வர் தொகுதி ஆக போகுது. சோ இந்த சின்ன அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அது முதல்வர் தொகுதியா இருக்கும். அப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த இடைக்கால இதிலேயே நிறைய நன்மைகள் ஏற்படுது. அப்போ ஒரு 5 ஆண்டு காலம் இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள். இது போன்ற ஃபேக்டர்ஸ். அடுத்தது புரிந்துக்க வேண்டியது என்னன்னா, ராயபுரம் தொகுதி நேற்று பேசும்போது சொன்னோம், மீனவ சமுதாயம் அந்த வாக்குகள் அப்படிலாம், அப்படி சமுதாய வாக்குகளோ எல்லாமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் கட்சிக்கு. இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் போது அது எல்லாத்தையும் உடை தெரியும் அளவிற்கு அவர்களுடைய பாப்புலாரிட்டியும், அதுவும் இவங்க 2 பேரும், 2 முன்னாள் முதலமைச்சரும் சரி இன்றைய முதலமைச்சரும் சரி, இவங்க 2 பேரும் போட்டியிடும் போது அந்த கான்டெஸ்ட் அடுத்த லெவலுக்கு போயிடுது. இவர்களுக்கு ஒரு நிச்சய வெற்றிங்கிறது சாமானிய மக்களுக்கு கூட தெரியும். அந்த கேப் எவ்வளவு தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா திமுக தலைவருக்கும் சரி அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் சரி இன்னுமே கூட வாக்கு ஏறதுக்கு அதிக வாய்ப்புகள் தேர்தல் நெருங்கி இருக்கும்ங்கிறதா நம்மளுடைய கணிப்பு. இவருடைய திமுக தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் இந்த 2 பேருடைய வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டதா? அந்த எந்த மக்களுக்கும் சந்தேகம் கிடையாது. திரு அன்புமணியும் திரு கிருஷ்ணசாமி வெல்லும் போது இவருடைய வெற்றி எந்த குழப்பத்துக்கு அப்பாற்பட்டு அவர்கள் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வருகிறார் அப்படிங்கிறத கேள்விக்குறியா பார்க்கிறோம். இன்று நாம் ஒட்டுமொத்தமாக 10 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தோம். 10 சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சி எந்த இடத்தை பெறுகிறது என்பதை பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக நான் பார்த்த 10 சட்டமன்ற தொகுதியில எந்தெந்த கட்சி எவ்வளவு பிரிக்கிறது? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொகுதிகள், ஆர்கே நகர் மற்றும் கடலூர் ஆகிய 2 தொகுதிகளையும், திராவிட முன்னேற்ற கழகம் திருவாரூர், கொளத்தூர், திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம் தனி ஆகிய 4 தொகுதிகளையும், பெண்ணாகரம் தொகுதியை பாமகவும், இழுவர் நிலையில காட்டுமன்னார் கோயில் தனி, விருகம்பாக்கம், உளுந்தூர்பேட்டை ஆகிய 3 தொகுதிகள், விருகம்பாக்கம் பாஜக தலைவர் போட்டக்கூடியது, உளுந்தூர்பேட்டை தேமுதிக தலைவர் போட்டக்கூடிய, காட்டுமன்னார் கோயில் விடுதலை சிறுத்தை
இந்த 3 தொகுதியுமே இழுபறியாக பார்க்கிறோம். பெண்ணாரத்துல பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலை பெறக்கூடியது பார்க்கிறோம். திருவாரூர், கொளத்தூர், திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெறக்கூடியது பார்க்கிறோம். ஆர்கே நகர், கடலூர் ஆகிய 2 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெறக்கூடியது பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமான நண்பர்களே 234 தொகுதிகளை இதுவரை புதிய நம்முடைய தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலும் யார் வெல்வார், யாருக்கு எவ்வளவு இழுபறி என்னாச்சு என்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஆனால் நாம் அதை இந்த முறை இன்று நாம் சொல்ல போவதில்லை. 234 தொகுதியிலும் அதிமுக எவ்வளவு, திமுக எவ்வளவு, கூட்டணி கட்சிகள் எவ்வளவு, பிற கட்சிகள் எவ்வளவு, இழுபறி எவ்வளவு, அத்தனைக்கான புள்ளிகளும் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் நாம் அதை இப்போ சொல்ல போவதில்லை. என்ன காரணம்? ஒரே காரணம், எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய கணிப்பு என்பது வாக்காளர்களை திசை திருப்புவதாக, வாக்காளர்களை ஈர்ப்பதாக, வாக்காளர்களை மாற்று கருத்துக் கொள்வதாக வரக்கூடாது என்பதற்காக இதுவரை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக தனித்தனியாக பார்த்தோம். ஒவ்வொரு நாளுமே ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்த சட்டமன்ற தொகுதிகள் இதற்கு முன்னால் 10-10ஆக, அதற்கு பிறகு 20-20ஆக, அதற்கு பிறகு 17-18, இன்று 10 என்று ஒவ்வொரு நாள் நாம் பார்த்த தொகுதியில ஒட்டுமொத்தமாக நாம் நம்ம கார்டு போட்டிருக்கோம். இந்த கார்டை போட்டு தான் தேர்தலுக்கு பின்னால் நாம் சொல்ல போகிறோம். மே 16ஆம் தேதி நீங்கள் வாக்களிப்பீர்கள் இல்லையா? அன்று இரவு 6:30 மணிக்கு 234 தொகுதிகளுக்குமான எக்ஸிட் போலுக்கு முன்னதாகவே எக்ஸிட் போலும் நடத்த இருக்கிறோம். அன்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதை நடத்த இருக்கிறோம். அதை வேறு ஒரு நாள் வெளியிட இருக்கிறோம். இந்த 234 தொகுதிகளுக்குமான ரிசல்ட் என்ன? நாம் சொன்ன இந்த காட்டிய கார்டுகளை எல்லாம் காட்டி இதற்கு முன்னால் ஒவ்வொரு தேதி வாரியாக என்னென்ன தொகுதியை சொல்லியிருந்தோம், எத்தனை இழுபறி, எத்தனை அதிமுக, எத்தனை திமுக, எத்தனை பிற கட்சிகள் என்று சொல்லியிருந்தோம். அத்தனை கார்டுகளையும் ஒட்டுமொத்தமாக காட்டி நாம் சொன்னது என்ன, நடக்க போது என்ன, 234 தொகுதிகளுக்குமான ஒட்டுமொத்த ரிசல்ட் என்ன என்பதை மே 16ஆம் தேதி சொல்ல இருக்கிறோம். ஒரே காரணம், ஏற்கனவே குறிப்பிட்டது, நம்முடைய நோக்கம் கருத்து கணிப்பை வெளியிடுவதானே தவிர எந்த அரசியல் கட்சிக்கும் சார்புநிலையோ எதிர்ப்பு எடுப்பதற்காக அல்ல. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அருண் சமூகத்துக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. நாளை 4 மணிக்கு நாம் புதுச்சேரி சட்டமன்றத்தில் வெல்ல போவது யார், இருக்கக்கூடிய ஆட்சி என்ஆர் காங்கிரஸ் தொடர போகிறதா, புதிய ஆட்சி மலர போதா என்பதை நாளை மாலை 4 மணிக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.